पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ शुक्लाम्बरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। ॐ व्यासं वसिष्ठनप्तारं शक्ते पौत्रमकल्मषं पराशरात्मजं वन्दे सुखतातं तपोनिधिं। व्यासाय विष्णुरूपाय व्यासरूपाय विष्णवे नमो वै ब्रह्मनिधये वासिष्ठाय नमो नमः। ॐ गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरुसाक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। ॐ यो ब्रह्माणं विदधाति पूर्वं यो वै वेदांश्च प्रहिणोति तस्मै तदेवमात्मबुद्धिप्रकाशं मुमुक्षुर्वै शरणमहं प्रपद्ये। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुं। यं ब्रह्मा वरुणेन्द्ररुद्रमरुतः स्तुन्वन्ति दिव्यैस्तवैः वेदैः साङ्गपदक्रमोपनिषदैः गायन्ति यं सामगाः ध्यानावस्थिततद्गतेन मनसा पश्यन्ति यं योगिनः यस्यान्तं न विदुःसुरासुरगणाः। देवाय तस्मै नमः देवाय तस्मै नमः। ॐ श्रीकृष्णाय परमात्मने नमः। श्रीकृष्ण कृष्ण कृष्ण। ॐ नारायणः परो व्यक्तात् अण्डमव्यक्तसम्भवम् अण्डस्यान्तस्मिन् लोकाः सप्तद्वीपा च मेदिनी। ஓம். எல்லாருக்கும் நமஸ்காரம். நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது பகவத்கீதையில 16வது அத்தியாயம் தெய்வாசுர விபாக யோகம் பார்த்துட்டு இருக்கோம். தெய்வாசுர சம்பத் விபாக யோகம். இதுல நேற்று கிளாஸ் வரைக்கும் என்ன பார்த்துருக்கோம், 9வது ஸ்லோகம் வரைக்கும் பார்த்துருக்கோம். அசுரர்களோட இயல்பு என்ன அப்படின்னு ஸ்பெஷலாக பார்த்தீங்கன்னா அவங்களோட ஸ்பெஷல் குவாலிட்டிஸ்லாம் என்னன்றதை சொல்ல ஆரம்பிச்சிருக்கு. நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும் என்ன அப்படின்னா 50-50 தான் நம்ம இருக்கோம். இப்போது மனுஷனாக பிறந்தாவே பார்த்தீங்கன்னா ரஜோ பிரவருத்தி சாங்கிய காரிக்கால சொல்லும்போது சத்துவகுணம் படைச்சவங்க பார்த்தீங்க அப்படின்னா இறக்கும்போது இங்கேயே நம்ம 14வது சாப்டரில் பார்த்தோம். சத்துவகுணத்தோடு இறந்து போகிறோம் அப்படின்னா பரலோகங்களுக்கு போயிடலாம். இதே ரஜோகுணத்தோடு ஒருத்தர் இறந்து போகிறார் அப்படின்னா அவர் திரும்பவும் பார்த்தீங்கன்னா இந்த லோகத்துக்கு தான் வரணும். தமோ குணத்தோடு பிறக்கிறவங்க என்ன பண்ணுறாங்க, கீழ் லோகங்களுக்கு கீழாக இருக்கக்கூடிய நரக்க லோகங்களுக்கு போகிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா இப்போ மனுஷ ஜென்மத்துக்கு வந்திருக்கோம் அப்படின்னாவே ரஜோகுண பிரதானம். அப்போ ரஜோகுண பிரதானமாக இருந்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் கூட பார்த்தீங்கன்னா நம்ம மாதிரி நல்லவங்கன்னு சொல்லிக்கிறோம்ல. அப்போ நமக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சத்துவகுணம் ஒரு 50% இருக்குது. அப்போ மீதி இருக்கிறதுல பார்த்தீங்கன்னா நிறைய கொஞ்சம் இப்போ நம்ம சொல்லிகிட்டு இருக்க குணங்கள் எல்லாம் 100% இருக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த அசுரத்தன்மைகள்லாம் நம்மள்கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 50% மறைஞ்சு இருக்கும். நம்மளுடைய தப்பான விஷயங்கள் என்னென்னலாம் இருக்கோ அதெல்லாம் திருத்திக்கிட்டாதான் ஒரு தேவத்தை தன்மை நமக்கு வரும். அப்போ தான் நமக்கு பார்த்தீங்கன்னா குணாதீத்தனாக ஆக முடியும். அப்போ சத்துவத்தில் இருந்தாதான் அதை தாண்டி போய் குணாதீத்தனாக முடியும். அதனால தான் கீதாவில் சொல்லும் போதே பார்த்தீங்கன்னா 2:45 சொல்லும்போது சொல்கிறார், திரைகுண்யோ விஷயாவேதாக நிஸ்திரைகுண்யோ பவார்ஜுன நிர்த்வந்துவோ நித்திய சத்வஸ்தா. சதா பார்த்தீங்கன்னா சத்துவகுணத்தில் நின்றுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம என்ன பண்ண முடியும், அதை தாண்டி குணாதீத்தனா ஆக முடியும் அப்படின்ற. அப்போ குணாதீத்தன் ஆகணும் அப்படின்னா தமோ குணத்திலையும் ரஜோகுணத்திலையும் இருக்கிற நம்ம குவாலிட்டிஸ் என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாத்தையும் நம்ம சத்துவகுணமாக மாற்றணும். இப்போ இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணுறது எதுக்காக விஸ்தாரமாக சொல்கிறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா,
அந்த விஸ்தாரமாக சொல்கிறது எதுக்கு அப்படின்னா நம்மள்ட்ட இருக்கக்கூடிய அந்த தவறான குணங்கள் எதெல்லாம் இருக்கோ அதெல்லாத்தையும் பரிவர்ஜனாய நல்லா வந்து பார்த்தீங்கன்னா நீக்கிக் கொள்வதற்காகத்தான் இந்த ஸ்லோகங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆச்சாரியார் சொல்லப்படுறார். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 9வது ஸ்லோகம் சொன்னதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா 10வது ஸ்லோகம் இன்னைக்கு பாட்டத்தில் ஆரம்பிக்குது. தேச்ச அப்படின்னு ஆச்சாரியர் ஆரம்பிக்கிறார். மேலும் அவர்கள் யாரு? அசுர இயல்பு கொண்டவர்கள் என்ன பண்றாங்க? 10வது ஸ்லோகம். காமமாஸ்ரித்ய துஷ்பூரம் காமமாஸ்ரித்ய துஷ்பூரம் தம்பமானமதான்விதாஹ தம்பமானமதான்விதாஹ மோகாத் கிரஹீத்வா சத்கிரஹான் அசத்கிராஹான் மோகாத் கிரஹீத்வா சத்கிராஹான் பிரவர்த்தந்தே அசுச்சிவ்ரதாஹ பிரவர்த்தந்தே சுச்சிவ்ரதாஹ காமமாஸ்ரித்ய துஷ்பூரம் தம்பமானமதான்விதாஹ மோகாத் கிரஹீத்வா சத்கிராஹான் பிரவர்த்தந்தே சுச்சிவ்ரதாஹ. இந்த அசுர இயல்பு அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அசுர இயல்பு இல்லை. மனசில் நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த பாடம் கேட்கறதுக்கு ஒரு பாக்கியம் கிடைக்குதுனாவே நமக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50% சத்துவ குணம் இருக்குது. யார்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 70%லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரஜோகுணம் தமோ குணம் இருக்கோ அவங்கள தான் நம்ம என்ன பண்ணுறோம்? அசுரர்கள், ராட்சசர்கள் அப்படின்னு வகைப்படுத்துகிறோம். இந்த அசுரர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா காமம் ஆசிரித்திய. காமம் ஆசிரித்தியன்னா என்ன அர்த்தம்? நமக்கு உள்ளுக்குள்ளார என்னென்னலாம் ஆசைகள் இருக்கோ அந்த ஆசைகளையே சார்ந்திருந்தவர்களாக இருந்துக்கிட்டு துஷ்பூரம், அந்த காமம் எப்படிப்பட்டதா இருக்கு அப்படின்னா வளர்ந்துக்கிட்டே போகுது, பூரணமே பண்ண முடியாதது. இந்த அக்னி எப்படி வந்து பார்த்தீங்கன்னா எதை போட்டாலும் எல்லாத்தையும் வந்து சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும், அணைக்க முடியாம ஆகுதியை கொடுக்க 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 அந்த ஆகுதிகளை எல்லாத்தையும் நல்லா சாப்பிட்டு அக்னி வந்து பார்த்தீங்கன்னா அணைஞ்சு போறது இல்லையோ, அதே மாதிரி இந்த காமம் வந்து பார்த்தீங்கன்னா எப்படிப்பட்டது அப்படின்னா அணையாதது, பூர்த்தி பண்ணவே முடியாதது, துஷ்பூரம் அப்படின்ற சொல்றார். அணையாதது, முடியவே முடியாது, பூரணம் பண்ணவே முடியாது ஆசைகளை. அப்படிப்பட்ட ஆசைகளை சார்ந்திருந்து கொண்டு தம்பனா ஆடம்பரம், நல்லா வந்து பார்த்தீங்கன்னா பகட்டு ஆடம்பரம் இவைகளோடும் கூட மானம், நல்லா வந்து பார்த்தீங்கன்னா மானத்தோடும், நல்ல மானம்னா என்ன அர்த்தம்? தற்பெருமையை வந்து பார்த்தீங்கன்னா எங்கே போனாலும் நான் யார் தெரியுமா அப்படின்னு தற்பெருமையோடையும் கூட வந்து பார்த்தீங்கன்னா மதான்விதா அப்படின்னா மதம் அப்படின்னா என்ன அர்த்தம்? திமிர், மதம் பிடிச்சிருச்சு நம்ம சொல்லுவோம் தெரியுங்களா? மதம் பிடிச்சிருந்தா என்ன அர்த்தம்? நான் யார் தெரியுமா அப்படின்றது பிரகடனம் வந்து பார்த்தீங்கன்னா வெளியில திமிரோட வெளிப்படும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா தம்பம் ஆடம்பரம், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மானம்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா தற்பெருமை, கூடவே வந்து பார்த்தீங்கன்னா திமிரோட கூடியவர்களாக அன்விதாக, இந்த மூன்றுத்தோடும் கூடியவர்களாக மோகாத், இது இருக்குனாவே என்ன அர்த்தம்? நல்ல மோகம் கண்ணை மறைச்சிரும் அப்படின்னு அர்த்தம். மோகம் கண்ணை மறைச்சதுனால கிரஹீத்வா அசத்து கிராகான், கிரஹீத்வா அப்படின்னா அசத்து அப்படின்னா பொய்யான ஒப்பீனியன்ஸ். இந்த லோகத்துல எவ்வளோ பிலாசபி இருக்கு, தப்பு தப்பா வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட மனிதர்கள் சுகத்தை தனக்கும் கொடுக்காம மற்றவங்களுக்கும் கொடுக்க முடியாத நிறைய கருத்துக்களை வந்து பார்த்தீங்கன்னா ஒப்பீனியன்ஸை சொல்றாங்க. அந்த ஒப்பீனியன் எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா அசத்துன்னு பேரு, பொய்யான கிராகான் அப்படின்னா பொய்யான விஷயங்கள், அதை எல்லாத்தையும் கிரகணம் பண்ணிக்கிட்டு என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அசுச்சி விரதாக. அசுச்சி அப்படின்னா அசுத்தமான விரதம் உடையவர்களா, இதை பண்ணுவா அதை பண்ணுவேன்னு அசுத்தமான காரியங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா பிரவருத்தி பண்ணுகின்றார்கள். பிரவர்த்தந்தே, அசுத்தமுடையவர்களாக சுத்தம் இல்லாதவர்களாக இந்த உலகியல் காரியங்கள்ல பிரவருத்தி செய்கிறார்கள் அப்படின்னு சொல்லியாச்சு. இதுக்கப்புறம் ஆச்சாரிய பாஷ்யத்துக்கு வந்துடுங்க. காமம் அப்படின்னா என்ன அர்த்தம்? காமம் இச்சாதி விசேஷம். காமம்னா வெறும் செக்ஸ் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துடக்கூடாது. காமம்ன்றதுக்கு அர்த்தம் வந்து பார்த்தீங்கன்னா காமனா நம்ம யூஸ் பண்றது, எல்லா ஜீவராசிகளுக்கும் இயல்பா ஆசைகள் நம்ம சொல்றோம் பார்த்தீங்களா, அந்த ஆசைகளுக்கு பேரு காமம்னு பேரு. ஆச்சாரிய சொல்றாரு இச்சா விசேஷம்,
நம்ம எதையெல்லாம் ஆசைப்படுறோமோ அதுக்கெல்லாம் பேர் காமம்னு பேர். அந்த காமத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஆசிரித்திய, காமத்தையே சார்ந்திருந்து கொண்டு, அவஷ்டபிய பிடிச்சுக்கிட்டுன்னு சொல்றாரு ஆச்சாரியர். சார்ந்திருந்துன்னு என்ன அர்த்தம்? காமத்தையே பிடிச்சுக்கிட்டு, ஆசைகளையே பிடிச்சுக்கிட்டு, துஷ்பூரம், அந்த காமம் எப்படிப்பட்டது அப்படின்னு கேட்டீங்கன்னா துஷ்பூரம். துஷ்பூரம்னா என்ன அர்த்தம்? அசக்கிய பூரணம், முடியவே முடியாது, பூரணம் பண்றதுக்கு முடியவே முடியாது. லிஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாளும் வந்து பார்த்தீங்கன்னா லிஸ்ட் வந்து கம்மியாகிறதே இல்லை. அதுக்காக தான் நம்ம சொல்றோம் என்னன்னு கேட்டீங்கன்னா, எங்கெங்கெல்லாம் காமம் இருக்கோ அங்கங்கெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவித்யான்னு ஒன்று அஜ்ஞானம் இருக்கும். உங்களுக்கு அவித்யா இருக்கிறதுனால தான் காமம் உண்டாகுது. காமம் இருக்கிற வரைக்கும் அந்த காமம் வந்து என்ன பண்ணும்? காரியங்களை பிரவருத்தி பண்ண வைக்கும். எத்தத்தி குருத்தே ஜந்து தத்தத் காமஸ்ய சேஷ்டிதம். இதுல வந்து பார்த்தீங்கன்னா மனுஸ்மிருதியில வந்து பார்த்தீங்கன்னா மனு சொல்றார், எங்கெங்கெல்லாம் ஒரு ஜீவன் வந்து பார்த்தீங்கன்னா சேஷ்ட பண்றானோ, ஒரு காரியத்துல இறங்குறானோ, அந்த காரியத்துக்கு பின்னாடி என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு காமம் இருக்கணும். காமம் இல்லை அப்படின்னா ஒரு பிரவருத்தி நடக்காது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கிளாஸ்க்கு வரோம் அப்படின்னா எனக்கு கீதையை தெரிஞ்சுக்கிறோன்னு ஒரு ஆசை வருது. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு மனனம் பண்ணணுன்றதுனால தான் நான் நித்தியம் வந்து பார்த்தீங்கன்னா பாட்டத்தை படித்து கொடுக்குறேன். எனக்கு நல்லா மனனம் ஆகணும்னு எனக்கு ஒரு காமம் இருக்குது, நல்ல மோட்சத்தை அடையணும்னு காமம் இருக்குது. அதனால தான் நம்ம எல்லாம் ஒன்றா கூடியிருக்கோம். அப்போ பேஸாக வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு காமம் இல்லாமல் ஒரு காரியத்தில் பிரவருத்தி நடக்காது. இந்த அசுர ஜனங்கள் என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, பூர்த்தி பண்ண முடியாத இந்த உலகியல் ஆசைகளை நிறைய பிடிச்சுக்கிட்டு என்ன பண்றாங்க அப்படின்னா சார்ந்தவர்களா இருந்து பிரவருத்தி பண்றாங்க. அவங்கள்ட்ட என்னெல்லாம் இருக்கும்? தம்ப மான மதான்விதாகா, தம்பகச்ச மானகச்ச மதகச்ச தம்பமான மதாகா, 3 குவாலிட்டி இருக்கு அவங்கள்ட்ட. தம்ப அப்படின்னா என்ன அர்த்தம்? தற்பு. நம்ம தம்பம் சொல்றோம், தம்பட்டம் அடிச்சுக்கிறான் நம்ம சொல்றோம் பார்த்தீங்களா? ஆடம்பரம், ஆடம்பரம் பண்றது, அதெல்லாத்தையும் பகட்டா இருக்கிறது. கூட வந்து பார்த்தீங்கன்னா என்னது? மானக அப்படின்னா தன்னை பற்றி ரொம்ப உயர்வா நினைச்சுக்கிற தற்பெருமை. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மதம் அப்படின்றதுக்கு அர்த்தம் திமிரு, கர்வம். அந்த திமிரோட வந்து பார்த்தீங்கன்னா யாரையும் வந்து பார்த்தீங்கன்னா மதிக்காம இருக்கிறது. இந்த 3 வந்து பார்த்தீங்கன்னா தம்பமான மதாகா, இந்த 3 விஷயங்களோடு கூடியவர்களாக தைஹி, அவர்களால் அவைகளோடு கூடியவர்கள் பேர் அன்விதாகா, தம்பமான மதான்விதாகா. இந்த 3 குவாலிட்டிஸோடையும் சேர்ந்தவர்களாக மோகாத்து. மோகாத்துன்னு என்ன அர்த்தம்? மோகம், தமோ குணம் இருக்குல்ல, ரஜோகுணமும் தமோ குணமும் கண்ணை மறைச்சிரும். இந்த 3 விஷயங்கள் சேர்ந்துச்சு அப்படின்னா பகட்டும், ஆடம்பரமும், தற்பெருமையும், திமிரும், இது எல்லாம் என்னன்னா நான் யாருன்றதை வந்து பார்த்தீங்கன்னா மூடி மறைச்சு என்ன பண்ணணும்ன்றதெல்லாம் தெரியாம, கர்த்தவியம் அகர்த்தவியம் தெரியாம மோகத்தினால என்ன பண்ணுவாங்க? அவிவேகத்தோ. மோகம்னு என்ன அர்த்தம்? விவேகம் இல்லாம, விவேகம் இல்லாத போனதுக்கு பிறகு கிரகித்வா. கிரகித்வான்னு என்ன அர்த்தம்? உபாதாய, கிரகணம் செய்து கொண்டு, எடுத்துக்கொண்டு. எதை அப்படின்னா அசத்து கிராகான். அசத்து கிராகான் என்ன அர்த்தம்? அசுப நிச்சயான். இந்த உலகத்துல வந்து பாத்தீங்கன்னா அமங்கலமான நிறைய சாஸ்திரங்கள் இருக்கு, நிறைய சாஸ்திரங்கள். மோட்சத்துக்கு ஒரு உபயோகம் இருக்காது. ஒரு டைம்ல என்ன பண்றோம்? பன்பற்று ஜாமுக்காக படிக்கிறோம், நிறைய எஜுகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா. அதனால என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வெறுமனே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல சொசைட்டியில் வந்து பணத்தை சம்பாதிக்கலாம், எல்லாம் பண்ணலாம், எல்லாம் கரெக்டு. ஒரு 50 வயசு வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் சரிதான். அதுக்கப்புறம் தெரியுது என்னன்னு கேட்டிங்கன்னா, இங்கே படிக்கிறதுக்கு ஒரு மண்ணாங்கட்டியும் இல்லை அப்படின்னு. நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி என்ன பண்ணேன் அப்படின்னா யோசித்தேன். என் கூட ஒரு சிஷ்யர் இருந்தார். சுவாமி, நீங்கள் சொல்கிறது எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் பேசுனீங்க அப்படின்னா இந்த உலகத்துக்கு ரொம்ப நல்லது கிடைக்கும் சுவாமி. நீங்கள் அப்படியே ஃப்ளோ ஆகுது, அவ்வளோ ஃப்ளோ ஆகுது சுவாமி. ஒரு சின்ன மிஷன்லேருந்து ஒரு சாமி வந்திருந்தார். அவர் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் மட்டும் நீங்கள் சொன்னீங்க, கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் லெவலில் போகும், கொஞ்சம் இங்கிலீஷை ட்ரை பண்ணிங்களேன் சுவாமி அப்படின்னா. ஒரு மண்ணாங்கட்டி வேணாம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏக்க விஜானேன சர்வ விஜானம் பவதி அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுது. முண்டக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான மந்திரம் இருக்கு. எதை அறிந்து கொண்டால் அனைத்தையும் அறிந்தவனாவேனோ அந்த ஒன்றை எனக்கு சொல்லுங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா குருநாதர்கிட்ட சிஷ்யன் கேட்குறான் முண்டக்கத்தில். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒன்றை அறிந்தால் தரத்தி சோகம் ஆத்மவித்து, சாந்தோக்கியம் சொல்லுது, ஆத்மாவை அறிந்தால் சோகத்தை கடந்து செல்கின்றான். நான் அப்போ முடிவு பண்ண என்னன்னு கேட்டிங்கன்னா, இனிமேல் இங்கிலீஷ் எல்லாம் டெவலப் பண்ணி நான் வந்து பேசணுன்ற அவசியம் இல்லை.
அதுக்கப்புறம் என்னென்ன வெக்கபிலிட்டி டெவலப் பண்ணுறதுக்காக நான் வந்து என்ன பண்ணணும், நிறைய படிக்க வேண்டியிருக்கும். அப்போ என்ன ஆகும், அடுத்த ஜென்மத்துக்கு நான் பிளான் பண்ணுற மாதிரி ஆகிடும். அடுத்த ஜென்மத்தில் இங்கிலீஷில் ரொம்ப டாப் லெவலில் நான் பேச ஆரம்பிச்சிருவேன். அப்போ நான் முடிவு பண்ண என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எந்த வெக்கபிலிட்டி ஏற்கனவே இருக்கிற வாசனைகளே போதுமானது. அப்போ எரேஸ் பண்ணுற காரியத்தை தான் பண்ணணும் ஒழிய ஒரு 45 வயசுக்கு மேலே இனிமேல் படித்து எதுக்காக படிக்கணும்? யாராவது ஸ்கூல் லைஃப்பில் வந்து இங்கிலீஷாக படிச்சிருந்தாங்க அப்படின்னா பேசுகிறது வந்து இங்கிலீஷாக இருக்கும், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ புதுசாக ஒன்று கற்றுக்கலாமா? நான் வேதாந்தம் படித்ததுக்கு பிறகு புதுசாக ஒன்றும் கற்றுக்க வேணாம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வேதாந்தம் தான் பூரணமான அறிவு. வேற ஏதாவது ஃபிலாசபியை படிக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு டைமில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டீஃபன் ஹாக்கிங்ஸ்லாம் எடுத்து படிக்க ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கொட்டேஷன் கொடுக்கணுன்றதுக்காக வந்து பார்த்தீங்க அப்படின்னா மற்றவங்களோட இதெல்லாம் புக்ஸ் எல்லாம் எடுத்து யூடியூப் வீடியோ இதெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சோன்னு தெரியுது, ஐயோ இதெல்லாம் பைத்தியக்காரத்தனம், நம்ம புத்தியை வந்து பார்த்தீங்கன்னா பிரஷ்டமாக்கிடும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அசத்துக்கு எப்போவுமே வலிமை அதிகமாக இருக்குது சத்தை காட்டிலும். அதனால நான் என்ன பண்ணேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த ஃபிலாசபியெல்லாம் படிக்கிறது, தியரியெல்லாம் படிக்கிறது எல்லாத்தையும் தூக்கி ஓரமாக குப்பையில் போட்டேன். நிறைய புக் வாங்கினேன், நிறைய புக்ஸ் வாங்கினேன், நிறைய இதெல்லாம் பண்ணேன். இதெல்லாம் நம்மளோட புத்தியை பிரஷ்டமாக்கிடும், நாசம் பண்ணிடும் அப்படின்னு தப்பான ஃபிலாசபியை வந்து பார்த்தீங்கன்னா தூக்கி ஓரமாக போட்டுடணும். நம்ம ரிஷிமார்களை காட்டிலும், இந்த கீதையை காட்டிலும், பகவத்கீதையை காட்டிலும், வேதங்களை காட்டிலும் வேற என்ன உயர்ந்தது இந்த உலகத்தில் இருக்கு? பூரண வித்யா வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று இருக்கு, ஃபிலாசபி இருக்கு அப்படின்னும் போது, அதுவும் கிருஷ்ணர் சங்கரர் மாதிரி குரு சம்பிரதாயம் இருக்குன்னும் போது, இந்த அசத்தா இருக்கக்கூடியதெல்லாம் தூக்கி கிணத்துல போட்டுருவோம் அப்படின்னு தூக்கி போட்டாச்சு. எல்லாத்தையும் ஒன்றும் இல்லை, எல்லாத்தையும் தூக்கி குப்பையில போட்டாச்சு. அப்ப என்னன்னா, ஆனா அசுரர்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னா, ஸ்ரத்தா வரப்போகுது, ஸ்ரத்தாத்திரய விபாக யோகம் படிக்க போற அடுத்த சாப்டர். இந்த அசுரர்களுக்கு என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த சத்து விஷயத்துல வந்து விருப்பம் வராது. அசத்து விஷயத்துல வந்து பாத்தீங்கன்னா பிலாசபி எல்லாம் கிரகணம் பண்ணிக்கிட்டு. ஆசிரமத்துல ஒரு சுவாமி இருந்தார், ஐயங்கார், பவித்திரமான நல்ல ஐயங்கார் ஃபேமிலியில பிறந்துட்டு. ஆனா அவருக்கு என்னன்னா, லெனினும் மார்க்ஸும் தான் வந்து பாத்தீங்கன்னா பெரியார். அவர் வந்து பாத்தீங்கன்னா லெனினை பெருசா நான் சொல்றேன், ஏங்க லெனின்லாம் ஒரு பெரிய ஆளா? ஸ்டாலினோ லெனினோ முசோலினியோ இவங்களெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பெருசா ஏன் சொல்றீங்க? நம்ம சங்கரரை படிங்கச்சி அப்படின்னா பிரம்மச்சாரி ஆகி சங்கரரை படிக்காம அதை படிச்சுட்டு இருப்பார். என்ன ஆச்சு? கடைசி வரைக்கும் நடுத்தருவிலே நின்றுட்டு இருக்க வேண்டியதுதான். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மனசு சாந்தி ஆகுமான, மனசாந்திக்கு எந்த பிலாசபியும் உதவாது சுவாமி. எந்த பிலாசபியும் நமக்கு மோட்சத்தை கொடுக்கவே கொடுக்காது. அதனால்தான் அசத்து கிரகான் அப்படின்னு வார்த்தையை சொல்றாரு ஆச்சாரியார். கிருஷ்ண பரமாத்மா சொல்லும் போதே சொல்றார், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அசத்து பிலாசபி. இந்த ஒப்பீனியன் எதெல்லாம் இருக்கோ, வேதத்துக்கு முரண்பாடா இருக்கிற எல்லாத்தையும் தூக்கி கழிச்சு போடுங்க. ஆச்சாரியார் பிரம்மசூத்திர பாஷ்யத்துல வந்து பார்த்தீங்கன்னா சொல்லவும் சொல்றார், சாங்கிய பிலாசபியை வந்து பார்த்தீங்கன்னா கிரிட்டிசைஸ் பண்ணும்போது சொல்றாரு, இவர் வந்து கபிலர் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல அனிமாதி சித்திகள் எல்லாம் வச்சவராச்சு, ரொம்ப பிரபாவத்தை உடையவராச்சு, என்ன வேணா வச்சுக்கிட்டோம். வேதத்துக்கு விரோதமா இருக்கு அப்படின்னா அது வந்து பார்த்தீங்கன்னா முமுட்சுக்களால் ஒதுக்கி தள்ளத்தக்கது அப்படின்ற, தூக்கி குப்பையில போடு. வேதத்துக்கு விரோதமா இருக்கு அப்படின்னா ஏன் அப்படின்னா, இங்க கிருஷ்ணர் சொல்றது என்னவோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பரமப்பிரமாணம். வசிஷ்டர், கிருஷ்ணர், வியாசர் இது மாதிரி பெரியவங்க சொன்னதை எடுத்துக்கணும். மீதி இருக்கிறதெல்லாம் அசத்து. அவங்க எவ்வளோ கெப்பாசிட்டி இருந்தாலும், இந்த உலகத்தினால போற்றப்பட்டாலும், நிறைய சக்தி சாமர்த்தியம் இருந்தாலும் அதெல்லாம் அசத்து தான். அப்ப அந்த பிலாசபி எல்லாத்தையும் என்ன பண்றாங்க? அசுரர்களும் ராட்சசர்களும் உலகத்துல அவங்க தானே அதிகமாயிட்டு இருக்காங்க கலியுகத்துல. சத்துக்கள் எப்பவுமே கம்மி தானே. அப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த உலகத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த அசத்து விஷயத்தை வந்து பாத்தீங்கன்னா அசத்து கிராகான் அதெல்லாம் என்ன பண்ணுவோம்? அசுப நிச்சயா, எல்லாம் அமங்கலமான நிச்சயங்கள். எதுவும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மங்களம் பண்ணாது, மேன்மையை கொடுக்காது, மோட்சத்தை கொடுக்காது. அப்படிப்பட்ட விஷயங்களை வந்து பார்த்தீங்கன்னா கிரகணம் பண்ணிக்கிட்டு இந்த அசுரர்களும் ராட்சசர்களும் என்ன பண்றாங்க? பிரவர்த்தந்தே லோகே, இந்த லோகத்துல வந்து பார்த்தீங்கன்னா பிரவருத்தி செய்கிறார்கள். கூட்டம் கூட்டமா இருந்து, நானும் ஒரு காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரஷ்யன் புக்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு ஸ்டாலின் முசோலினி எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா படிச்சுக்கிட்டு, ஆமாம் காரல் மார்க்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தலையில் வச்சு கொண்டாடிக்கிட்டு, நம்ம சொல்லாத சமத்துவத்தையா வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா மற்றவங்க சொல்ல முடியும்? சங்கரர் சொல்லாத சமத்துவத்தையா சொல்ல முடியும்? பாரதி சொல்லாதையா சொல்ல முடியும்? காக்கை குருவி எங்கள் ஜாத்தின்னு சொல்லிட்டு போயிட்டான். சிம்பிளாக ஒரே வார்த்தை. வாடிய பெயரை கண்ட போதெல்லாம் நானும் வாடினேன் வள்ளலார் சொல்லிட்டு போயிட்டார். இதுக்கு மேல காரல் மார்க்ஸ்லாம் எதுக்கு அங்கே தேவை? ஃபாரின் இருக்கவன் அங்கேயே இருக்கட்டும், அவெல்லாம் மிலேச்ச தேசத்திலேயே இருக்கட்டும், அவனை இடத்துக்கு இங்கே கொண்டு வந்தீங்க. நம்ம கொண்டாடுறதுக்கு அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நம்மளால கொண்டாட முடியாது. தெருக்கு தெரு செலவு வச்சோம் அப்படின்னா
ஊரில் இருக்கிற ரிஷிமார்களுக்கெல்லாம் சிலை வச்சேன்னா ஃபுல்லாக தெரு ஃபுல்லாக சிலையாக தான் வைக்கணும். ஃபிலாசபி வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஃபிலாசபர்ஸ், ஒருத்தரா 2 பேரா சொல்லி மாலாது. பேச ஆரம்பித்தோம் அப்படின்னா ஜீவனை ஃபுல்லாக பேசிக்கிட்டே இருக்கலாம். அந்த அளவுக்கு மகரிஷிகள் இங்கே இருக்காங்க. அதை விட்டுட்டு வந்து பார்த்தீங்கன்னா குப்பையெல்லாம் தூக்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே போட்டு என்ன பண்ணிட்டோம், எல்லாத்தையும் கிரகணம் பண்ணிக்கிட்டு இந்த உலகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் பிரவருத்தி பண்ணுறோம். அசுச்சி விரதாகா. அசுச்சி விரதான்னு அர்த்தம், அசுச்சீனி விரதானி ஏஷாம். எவர்களிடத்துல சுத்தமில்லாத விரதம் இருக்கோ, எது ரஜோகுணம் தமோகுணம். ரஜோகுண தமோகுணம் தான் வந்து பார்த்தீங்கன்னா அசுத்தம், சித்தத்தை வந்து பார்த்தீங்கன்னா அசுத்தப்படுத்தக்கூடியது. அதுலேயே விரதம் ஏற்றவர்களா தே அசுச்சி விரதா, அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அசுச்சி விரதான்னு பேரு. அவர்கள் இந்த உலகத்துல பிரவருத்தி செய்கிறார்கள். தப்பான பிலாசபி, கருத்துக்கள், ஒப்பீனியன்ஸ் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு வேதத்தை தூக்கி பின்னாடி போட்டாச்சு. மேலும் கிஞ்ச அடுத்த ஸ்லோகத்துக்கு வந்து ஆச்சாரியார் சொல்றார், 11வது ஸ்லோகம். மேலும் அவங்கள பத்தி தானே சொல்றோம். சிந்தாம் அபரிமேயாம் ச, சிந்தாம் அபரிமேயாம் ச பிரளயாந்தாமுபாஸ்ரிதாஹ, பிரளயாந்தாமுபாஸ்ரிதாஹ காமோபபோகபரமா, காமோபபோகபரமா ஏதாவதிதி நிச்சிதாஹ, ஏதாவதிதி நிச்சிதாஹ சிந்தாமபரிமேயாம் ச பிரளயாந்தாமுபாஸ்ரிதாஹ காமோபபோகபரமா ஏதாவதிதி நிச்சிதாஹ. பிரளயாந்தாம் சிந்தாம் அபரிமேயாம் சிந்தாம் ஆஸ்ரிதாக. பிரளயாந்தாம் அப்படின்னா என்ன அர்த்தம், மரண காலம் வரைக்கும். இவங்க யாராவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரமணர் மாதிரி வந்து பிராணன் பிரியுமா? என்ன ஒரு பாக்கியம் பாருங்க. ரமணர் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோஸ்லாம் இருக்கும் பாருங்க, இருக்குல்ல வீடியோலாம் இருக்குது, சுவாமியோட வீடியோலாம் இருக்குது. பார்த்தீங்க அப்படின்னா விஸ்ராந்தி, அதான் நான் சொல்கிறோம் என்னன்னு கேட்டிங்கன்னா பூரண பிரஜையோட இந்த சரீரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இருந்து இந்த பிராணன் பிரியணும். அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உபாசகனாக இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா என்ன நடக்கும் அப்படின்னா சுவாமி வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருவார், மெசேஜ் வந்துடும். ஒரு பிராண உபாசகர்கள், ஓம்கார உபாசகர்களுக்கெல்லாம் யாரெல்லாம் ஈஸ்வர உபாசனை பண்ணிட்டு இருக்குமோ அவங்களுக்கெல்லாம் வந்து மெசேஜ் வந்துடும். நல்ல ஈஸ்வர ஸ்மரணத்தோடு வந்து பார்த்தீங்கன்னா இறந்து போகிறது. இப்போ ஒரு சாமியை பார்த்தோம், நம்ம நாத பிரம்மன் கொரோனாவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சாமி வந்து கொரோனாவில் இறந்து போனார். நாதபிரம்மன் கூடையே ஹாஸ்பிட்டல்ல இருந்து ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது அந்த சுவாமி என்ன பண்ணாருன்னா பாட்டு சுவாமின்னு சொல்லுவோம். தேவாரம் திருவாச்சகம் தான் அவர் லைஃப் ஃபுல்லாக படிச்சுக்கிட்டு இருந்தார். வேற எதுவுமே இல்லை. காலையில் அவர் ஒரு சேவை பண்ணுவார். ஒரு தட்சிணாமூர்த்தி சின்ன விக்கிரகம் இருக்குது, ஒரு சின்ன கோயில் மாதிரி மரத்தடியில். அந்த மரத்தடிக்கு அபிஷேக ஆராதனை பண்ணுவார். பண்ணிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கஞ்சி காய்ச்சறதுன்னு சொல்லுவாங்க. ஒரு 5 கிலோ கஞ்சி அரிசியில் வந்து கஞ்சி பண்ணி சாதுக்களுக்கு டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுவார். அதான் அவரோட சேவை. அதுக்கப்புறம் உட்காந்து பாட்டு சாமின்றதுனால தேவாரம் திருவாச்சகத்தை வந்து பார்த்தீங்கன்னா பாடிக்கிட்டு இருப்பார். இப்படி தான் அவர் வந்து பார்த்தீங்கன்னா இறந்து போனதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா வேற எதுவுமே இல்லை. இறந்து போகிற சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மலையை பார்த்து, மலை இருக்க திசையில் வந்து பார்த்தீங்கன்னா இறக்கிறதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா சுவாமியவே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மரணம் பண்ணி காலையில் 5 மணிக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ராத்திரியிலேருந்து ஸ்மரணம் பண்ணிக்கிட்டே இருந்து பிராணன் வந்து பார்த்தீங்கன்னா போயிடுச்சு. வேற ஏதாவது காமங்கள் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எந்த ஆசாபாசமும் இல்லை. மனசு வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ்வர ஸ்மரணையோட வந்து பார்த்தீங்கன்னா பகவானையே கும்பிட்டு பகவானையே ஸ்மரிச்சுக்கிட்டு போகிறது உபாசகர்களுக்கு. ஞானிகளுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரமணர் மாதிரியான ஞானிகளுக்கு பிராணன் எங்கேயுமே போகிறதே இல்லை, போகிறது இல்லை, இருக்கிறது இல்லை. அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா சரீரத்தில் பூரண பிரஜையோட எந்த ஆஷா பாசங்களும் இல்லாமல் அப்படியே இங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா பிராணன் அடங்கிறது, பிராணன் போகிறதில்லை. அதே வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு அந்த பாட்டு சுவாமிக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிராணன் போகும், ஈஸ்வரனையே ஸ்மரணம் பண்ணுறதுனால கைலாயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஆனந்தமாக ஒரு பதவி, பக்கத்திலேயே இரு, என்னையே பார்த்துக்கிட்டு இருக்கு, வாயை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா பிராணன் வந்து பார்த்தீங்கன்னா போயிடுச்சு. உத்தமமான கதி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கு. அப்போ அதனால வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும் பாருங்களேன், ஒவ்வொரு காலத்திலையும் பூர்த்தி ஆயிருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா பூர்த்தியே ஆகலை. ஏகப்பட்ட காமங்கள், ஆசைகள், இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும், இதை அடையணும், அதை அடையணும். அது தேசமாக இருக்கட்டும், இந்த எந்த விஷயமா இருக்கட்டும்,
இந்த தேசத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கம்யூனிசமாக மாற்றிடணும், இல்லை இதை வந்து ஃபுல்லாக சோசியலிசமாக மாற்றணும், இல்லை இதை பண்ணணும் அதை பண்ணணும்னு பெரிய பெரிய ஆட்களுக்கு. அதே சாதாரண ஆட்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என் பேரனுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி பார்த்தா நடந்துடும் அது அப்படின்னு ஒரு ஆசை. என் பேரனுக்கு வந்து ஒரு குழந்தை பிறந்துருச்சுன்னா கொல்லு பேரனை பார்த்துட்டு போயிடலாம் அப்படின்னு. என் பையனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல வேலை கிடைக்க மாட்டேங்குது, என் பொண்ணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் கிடைக்கல. இது மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் பூர்த்தியே ஆகாது. லிஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா என்னைக்காவது போதும்ன்ற எண்ணம் வந்திருக்கா அப்படின்னா போதும் வரல. அப்படிப்பட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிந்தனை வந்து பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளார கவலை கவலை கவலை. சிந்தா அப்படின்னா என்ன அர்த்தம்? கவலைகள். அது எப்படிப்பட்டது? அபரிமேயாம். அபரிமேயாம்னா எண்ணிக்கையிலேயே இல்லாத கவலைகள் பொங்கி வந்துகிட்டே இருக்கு. அது பாட்டுக்கு உள்ளுக்குள்ளார ஏகப்பட்ட சிந்தனை விஷயங்கள் மனசை வந்து கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கும். அது எல்லாம் பிரளயாந்தாம்னா மரண காலம் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மூச்சு விடுற வரைக்கும் என்ன ஆயிட்டு இருக்கு அப்படின்னா உபாசிரிதாகா. அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாத்துக்கும் வந்து மாலையை வச்சு உருட்டுங்கன்னு நம்ம சொல்கிறோம். ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி பிராணன் பிரிய போகுது அப்படின்னா அதுக்கு முன்னாடியே இன்னைக்கு காலையில் வந்து பார்த்தீங்கன்னா முதல் தாட்டே எனக்கு இதான் வந்துச்சு. முதல் தாட்டே வந்து பார்த்தீங்கன்னா ரமணரை வந்து நினச்சிக்கிட்டேன், அப்பா எப்படி பிராணன் போயிருக்கும். முதல் தாட்டு எனக்கு வேக்கப் ஆனோனையே சுவாமிகிட்ட பிரார்த்தனை பண்ணாதான். அதுக்குள்ளார சுவாமி கொஞ்சம் ஜீவனத்தை வச்சுருந்தாருன்னா என்ன பண்ணணும், இங்கே இருக்கிற எல்லா வாசனையும் எரேஸ் பண்ணிட்டு பேசாமல் விஸ்ராந்தியாக சுவாமியோட சிந்தனையிலே இருந்து சிந்தனை இல்லாமல் போயிடணும். சிந்தனையிலேயே சுவாமியோட சிந்தனையிலே இருந்து அகார உக்கார மகாரத்துக்கு போய் அதுக்கப்புறம் அந்த சிந்தனையும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா போயிடணும். சதா வந்து பார்த்தீங்கன்னா எப்படி ரமணர் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருந்தாரோ அதே மாதிரி இந்த சரீரத்தை விடணும். பகவானே அதுக்கு ஒரு அனுகிரகம் பண்ணு அப்படி. இல்லை அப்படின்னா இந்த உலகத்தில் இருக்கிற எந்த சிந்தனையும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால் பூர்த்தி பண்ண முடியாது. மரண காலம் வரைக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா இல்யூஷன். இது வந்து பூர்த்தி பண்ணவே முடியாது. நாய்வால் மாதிரி என்னதான் நிமித்தி வச்சாலும் திரும்ப திரும்ப சுற்றிக்கிட்டே இருக்கும். குறை இருந்துக்கிட்டே இருக்கும். குறை வந்து பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தில் இல்லாமல் இருக்கவே இருக்காது. இதை உதாசீனப்படுத்திட்டு நம்ம இருந்தாதான் புரியும். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா உபாசகர்களுக்கு சொல்லும் போது 8வது சாப்டர் திரும்ப திரும்ப சொல்லணும். திரும்ப திரும்ப 8வது சாப்டரை நம்ம ஞாபகத்துக்கு வச்சுக்கிட்டே இருக்கணும். யார் யார் எந்தெந்த சிந்தனையோடு வந்து பார்த்தீங்கன்னா உயிரை விடுறோமோ அதை அடையிறதுக்கு திரும்ப திரும்ப நம்ம பிறக்க வேண்டியிருக்கும். அப்போ அதனால தஸ்மாத் சர்வேஷு காலேஷு மாமனுஸ்மர யுத்தியச்ச. வேற எல்லா சிந்தனையும் விட்டுருங்க. தூக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிந்தனையும் இல்லாமல் எவ்வளோ ஆனந்தமாக இருந்தோம். அப்போ சிந்தனை பண்ணி நம்ம ஏதாவது சாதிச்சோமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கவலைப்பட்டு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் போச்சு. மனசு வந்து பார்த்தீங்கன்னா நொடிஞ்சு போச்சு. அதனால எல்லா இதையும் சிந்தனையும் தூக்கி பகவான் பார்த்துப்பார் அப்படின்னு நான் எனக்காக பிரார்த்தனை பண்ணுறதில்ல சாமி, என் குழந்தைங்களுக்காக பிரார்த்தனை பண்ணுறேன். மண்ணாங்கட்டி புண்ணாக்கு எங்கேருந்து வந்தாங்க குழந்தைங்க, எங்கே போகிறாங்க, நீங்கள் எங்கே போகிறீங்க, எல்லாம் கூடி இருக்கும். ஃபர்ஸ்ட் அதை நல்லா புரிஞ்சுங்க. எல்லாம் வந்து ஒன்று சேர்ந்து இருக்கும். கோ இன்சிடென்ட் இதெல்லாம். ஜாடிக்கு ஏற்ற மூடி மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா கர்மம் ஒவ்வொருத்தரோட கர்மத்துக்கு ஏற்ற மாதிரி ஒன்று சேர்ந்துருக்கோம். திரும்ப கர்மா முடிஞ்சோன்னா பிரிஞ்சு போயிட போகிறோம். இங்கே யாரும் சாஸ்வதம் இல்லை. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா தேவையில்லாத அவங்க கர்மத்தோட தான் வரும். ஒவ்வொரு ஜீவனும் வேற ஒருத்தரோட கர்மத்தினால நீங்கள் கவலைப்படுறதுனால ஒன்றும் நடக்காது. நீங்கள் எதையாவது கொடுக்க முடியும் எடுக்க முடியும் அப்படின்னா யாரோட கர்மத்தையும் கொடுக்க முடியாது எடுக்க முடியாது. பக்கத்திலேயே இருந்து வந்து பார்த்தீங்கன்னா தலைவலியினாலேயோ வயிற்று வலியினாலேயோ அவஸ்தப்பட்டாலும் நம்ம பக்கத்திலேயே படுத்துக்கிட்டு இருந்தாலும் இன்னொருத்தரோட கடன் இல்லை எனக்கு கொடுத்துரு நான் வந்து வாங்கிக்கிறேன் தலைவலியை வாங்கிக்கிறேன் அப்படின்னு வாங்க முடியாது. யாரோடது அப்பாவாக இருக்கட்டும் பிள்ளையா இருக்கட்டும் எல்லாம் அவங்க கர்மத்தை தான் அனுபவிக்க வேண்டியிருக்கும். இந்த தெளிவு நமக்கு வந்துருச்சு அப்படின்னா என்ன பண்ணலாம், பக்கத்தில் இருக்கிறதுனால ஒரு சப்போர்ட்டாக இருக்கலாம். இவ்வளவுதான். பரஸ்பரம் கணவன் மனைவி குழந்தைங்க எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மெட்டீரியல் விஷயத்தில் நம்ம வந்து ஒரு சகாயம் பண்ணலாம். பக்கத்தில் இருந்துக்கிட்டு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணலாம். கையை காலை பிடிச்சி விடலாம். வழியை நம்ம எடுத்துக்க முடியுமா? வழியெல்லாம் எப்படி எடுக்க முடியும்? கையை காலை பிடிச்சி விடலாம், மருந்து வாங்கி கொடுக்கலாம், அவங்களுக்கு பக்கத்தில் இருந்துக்கிட்டு என்ன பண்ணலாம், நல்ல வார்த்தைகளை சொல்லலாம், இதெல்லாம் பண்ணலாம். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா சுகத்தையும் துக்கத்தையும் யாராலையும் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்க முடியாது. கர்மா தியரியை வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பிடிச்சுக்கணும். ஒரே ஒரு ஆள் மட்டும்தான் நமக்கு வந்து சகாயம் பண்ண முடியும், ஈஸ்வரன் மட்டும்தான். அதனால என்ன பண்ணணும், எல்லா பாரத்தையும் தூக்கி வந்து பார்த்தீங்கன்னா பகவான் பார்த்துப்பார். அவரோட பிளான்ல என்ன இருக்கோ அது நடக்கட்டும் சுவாமி அப்படின்னு தூக்கி எல்லாத்தையும் போட்டுவோம். இஷ்டப்படி யார் யாருக்கு என்னென்ன கொடுக்கணும் கொடுக்கக்கூடாதுன்னு உனக்கு தெரியும், எல்லாத்தையும் நீ பார்த்துக்கோ அப்படின்ட்டு விஸ்ராந்தியா சுவாமியோட சிந்தனையா இருக்கணும். தஸ்மாத் சர்வேஷு காலேஷு மாம் அனுஸ்மர யுத்திய. எல்லா காலங்கள்லையும் சுவாமியவே சிந்தனை பண்ணிக்கிட்டு யுத்தத்தை பண்ணு அப்படின்ற.
அப்போ வந்து பார்த்தீங்கன்னா தேவையில்லாத கன்ஃபியூஸ், என்ன வேணா ஆகட்டும், என்ன ஆக போகுது புதுசா. இந்த லோகம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது மாதிரி அனந்த கோட்டி பிரம்மாண்டம் இருக்கு. நீங்க வந்து பார்த்தீங்கன்னா நினைக்கிற மாதிரி இந்த ஒரு பூமி மட்டும் இல்லை, அனந்த கோட்டி பிரம்மாண்டம். நம்ம எதையாவது சிந்தனை பண்ணிட்டு இருப்போம், உயிரை விட்டோம் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி வேற ஒரு லோகத்துல எங்கேயாவது பிறக்க வேண்டியிருக்கும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா இது எண்டு கார்டு போடணும் அப்படின்னா என்ன பண்ணணும், சிந்தனையை விடணும். ஆனா அசுரர்களுக்கு என்ன பிரச்சனை, இப்பவே பிராக்டிஸ் பண்ணாம விட்டுட்டோம் அப்படின்னா நம்ம ரஜோகுணம் வந்துடும், தமோ குணம் வந்துடும். இப்ப நான் யோசிக்கிற யோசிப்பெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரஜோகுண தமோ குணத்துல இருக்கிறவங்களுக்கு வராது. அப்ப இப்பவே பிராக்டிஸ் பண்ணணும் சத்துவகுணத்தை. பிராக்டிஸ் பண்ணாம விட்டுட்டோம், ரஜோகுணமும் தமோ குணமும் மறைச்சுக்கிட்டு என்ன பண்ணும், சிந்தனை. ரஜோகுணம் கவலைப்பட வைக்கும், தமோ குணம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மூடி மறைச்சிரும். மூடி மறைச்சு தேவையில்லாத சிந்தனையை பண்ணிக்கிட்டு எது வரைக்கும், மரணகால பரியந்தம் பிரளயாந்தம் உபாசிரிதாக, பிரளயம் வரைக்கும் இந்த தேகம் விடுற வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சிந்தனை பண்ணிக்கிட்டே இருந்து என்ன சிந்தனை, காமபோக காமபோகோபரமா, காமபோகங்களை வந்து பார்த்தீங்கன்னா உபபோகம் பண்றதுலயே லட்சியமா உடையவர்கள். என்ன காமம், எல்லா காமங்களும். வயசு இருக்கும் போது ஒரு காமம், நல்லா வந்து பார்த்தீங்கன்னா ரத்தம் வந்து நல்லா ஓடிக்கிட்டு இருக்கு, 25-30 வயசுல ஒரு காமம். அதுக்கப்புறம் 40 வயசு வரும்போது வேற ஒரு காமம், 50 வயசு வரும்போது ஒரு காமம், 60-70 வயசுல ஒரு காமம். எப்பவுமே பூர்த்தியே ஆகிறது இல்லை காமம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு சுகம் தர விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட பேர குழந்தைங்க, என்னோட பிள்ளைங்க வந்து பார்த்தீங்கன்னா சௌக்கியமா இருக்கிறது எனக்கு காமம், அது எனக்கு சந்தோஷம் தருது 70-80 வயசுல. அதே நேரடியா அனுபவிக்கிறது 30-40 வயசுல நேரடியா அனுபவிக்கணும்னு ஆசை. அதுக்கப்புறம் என் குழந்தைங்க அனுபவிக்கணும், என் பேர குழந்தைங்க அனுபவிக்கணும், அதை பார்த்து நான் சந்தோஷப்படுறேன், அதுவும் காமம் தான். அப்ப வந்து பாத்தீங்கன்னா காமத்துல இருந்து விடுதலையே அடையாம காம போகோபரமா உபபோகத்திலேயே, காமத்தை வந்து பாத்தீங்கன்னா உபபோகம் பண்றதுலயே வந்து பாத்தீங்கன்னா லட்சியமா கொண்டவர்களா, ஏதாவது நிதி நிச்சிதாக. நான் சொன்னல ஆல்டர்னேட்டிவ் வேற எதுவும் தெரியல. ஈஸ்வரன் ஒருத்தர் வந்து இருக்கார், நமக்கு மோட்சம் வேணும்னு தெரியாததுனால இவ்வளவுதான் லைஃப், இதுதான் இதுக்கு அந்நியமா வந்து பாத்தீங்கன்னா வேற இல்லவே இல்லை, இருக்கிற வரைக்கும் இதையே அனுபவிக்கணும், வேற எதுவுமே இல்லை இதுக்கு அந்நியமா. மோட்சமாவது மண்ணாங்கட்டியாவது பரலோகமாவது ஈஸ்வரன் ஒருத்தர் இல்லை அப்படின்னு ஈஸ்வரனை அடையணும்னு ஒரு எண்ணமும் இல்லாம இவ்வளவுதான் லைஃப் அப்படின்னு என்ன பண்றாங்க, ஏதாவது இவ்வளவுதான் லைஃப் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நிச்சிதாக காமத்தை நல்லா போகம் பண்ணணும், சாகர காலம் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா போகம் பண்ணிட்டு செத்து போகணும் அப்படின்னு நிச்சயமுடையவர்களா அசுரர்கள் இருக்கிறார்கள் சொல்லியாச்சு. பாஷ்யத்துக்கு வந்துருங்க. சிந்தாம், சிந்தாம்னா அபரிமேயாம்ச, சிந்தாம் அபரிமேயாம்சன்னு என்ன அர்த்தம், ஆச்சாரிய சொல்றாரு, ந பரிமாத்தும் சக்கியதே, மெஷர் பண்றதுக்கே முடியாது, இத்தனை தான் அப்படின்னு முடியாது. அதனால தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன ஆசை அப்படின்னும் போது, இப்போ யார்ட்டையாவது கேட்டோம் அப்படின்னா ஆசை என்னப்பா அப்படின்னா கடவுள்கிட்ட போய் கேட்கும் போது நமக்கு தெரிய மாட்டேங்குது எத்தனை கேட்கறதுன்னு. நீங்கள் அதனால தான் வந்து பலசுருத்தின்னு எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு ஸ்தோத்திரத்துக்கு பின்னாடியும் பலசுருத்தி இருக்கும். அந்த தேவதைகளுக்கெல்லாம் பலசுருத்தியை பார்த்தீங்க அப்படின்னா நமக்கே ஆச்சரியமா இருக்கும், நமக்குலாம் தோணாததெல்லாம் இதில் சொல்லியிருக்கே அப்படின்னு. உலகத்தில் இருக்கிறவங்க எல்லாத்தோட ஆசைகளையும் சமக்கம் படிச்சிங்கன்னா தெரியும் உனக்கு. எனக்கு கோதுமை ஆகட்டும், எனக்கு வந்து எவ அரிசி உண்டாகட்டும், எனக்கு அது உண்டாகட்டும் இது உண்டாகட்டும், சஞ்சமே மயஸ்சமே பிரியஞ்சமேனு காமஸ்சமே அப்படின்னு ஆரம்பிக்கும். சமக்க பிரஷ்னம்னு இருக்கு, அதில் எடுத்து பார்த்தீங்கன்னா எனக்கு இது உண்டாகட்டும் அது உண்டாகட்டும், எனக்கு இது வேணும் அது வேணும் அப்படின்னு வந்து மேன்னு ஆட்டுக்குட்டி மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா மேன்னு சொல்லிக்கிட்டே இருக்கும். இப்போ நம்ம எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படிதான் இருக்கும். ஒவ்வொரு காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஆசையே இல்லையே, ஒரு 5 நிமிஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு ஆசை இருக்கும், நாளைக்கு வேற ஆசை இருக்கும், இன்னைக்கு வேற ஆசை இருக்கும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா மெஷர் பண்ண முடியாதது எவ்வளோ ஆசைகள் உள்ளுக்குள்ளார இருக்குன்னு தெரியாது. இந்த சஞ்சிதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வாசனைகள், சஞ்சித வாசனைகள்லாம் ஏகப்பட்ட வாசனைகள் அனாதி ஜென்மத்திலேருந்து வச்சிருக்கோம், அப்பப்போ வெளிப்பட்டுக்கிட்டே இருக்கு ஆசைகள். அந்த ஆசைகள் ஆச்சாரியர் சொல்றாரு பரிமாத்தும் சக்கியத்தை ந சக்கியத்தை, மெஷர் பண்றதுக்கு முடியாது, இவ்வளவுதான் அப்படின்னு. எஸ்யாகா சிந்தாயா இயந்தா, இவ்வளவுதான் கவலைகள் அப்படின்னு என்ன பண்ண முடியாது, மெஷர் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா காமங்கள் மெஷர் பண்ண முடியாது. காமத்தினால நமக்கு என்ன ஆகுது, நிறைவேறாத காமம். எல்லா அம்மாக்களையும் நான் ஒரு காலத்தில் என்ன பண்ணிட்டு இருந்தேன், ஒரு 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 இது எடுக்கிற மாதிரி, சென்சஸ் எடுக்கிற மாதிரி, நான் ரொம்ப ஸ்திரீகள்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா வயசான ஸ்திரீகளோட எனக்கு ரொம்ப ஸ்னேகம். 60 வயசுக்கு மேலே இருக்கிறவங்கலாம் எனக்கு ரொம்ப ரிஷிகேஷில் இருக்கும்போது உட்காந்துக்கிட்டு என்ன பண்ணுவேன் அப்படின்னா லைட்டாக சுரண்டி விடுவேன், வேலையே அதுதான்.
ஒரு டாக்டர் மாதிரி என்ன பண்ணுவேன் அப்படின்னா, அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டாக, ஏன்னா அவங்க சொல்கிறத கேட்கறதுக்கு ஒரு ஆள் வேணும், கிடைக்காது, ஆள் கிடைக்கவே கிடைக்காது. ஹஸ்பண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஒரு பக்கம் போயிடுவார், மேக்ஸிமம் வந்து கேட்க மாட்டாங்க. மெதுவாக சுரண்டி விட்டீங்க அப்படின்னா அந்த பெண்களுக்கு இருக்கிற இது இருக்கு பாருங்க மனசுக்குள்ளார, அவ்வளோ கவலைகள். வயசான காலத்துல ஆண்களுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா, நிறைவேறாதது ஆண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேற விஷயங்களா இருக்கும், அவங்க நினைச்சதெல்லாம் நடக்காது அப்படின்னு. பெண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேற விதமான கவலைகள் இருக்கும். பார்த்தீங்கன்னா எல்லா நிராசைகள், ஏகப்பட்ட நிராசைகள் டிராப் டிராப் டிராப்பா சேர்ந்து ஒரு டேங்க் ஃபுல்லா இருக்கும். நீங்க லைட்டா வெளியில பார்த்தீங்க அப்படின்னா என்ன தெரியும் அப்படின்னா, எல்லாம் நல்ல லைஃப் கிடைச்ச மாதிரியே இருக்கும். எல்லாத்துக்கும் நல்ல ஹஸ்பண்டு, நல்ல வெல்த்து, நல்ல குழந்தைங்க, நல்ல பேர குழந்தைங்க, எந்த ஒரு குறையும் இல்லையே அப்படின்னு. ஆனா பக்கத்துல போய் சுரண்டி பார்த்தாதான் தெரியும், உள்ளுக்குள்ளார வந்து ஒவ்வொருத்தருக்குள்ளாரையும் நிறைவேறாத சின்ன 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 காமங்கள். அந்த காமங்கள் நிறைவேறாம போகும்போது அது கவலைகளா பரிணமிச்சிருது. உள்ளுக்குள்ளார டேங்க் ஃபுல்லா இருக்கும். வெளியில பாக்குறதுக்கு சிரிச்சுக்கிட்டு இருப்பாங்க, ஆனா உள்ளுக்குள்ளார தூங்க முடியாது. நிம்மதியா வந்து பாத்தீங்கன்னா படுத்தா தூங்க வராது. ஏதோ உள்ளுக்குள்ளார எலி செத்து போய் கிடக்கும். ஒரு எலி 2 எலி இல்ல, நிறைய பூச்சிகளும் பூரான்களும் நிறைய பாம்புகளும் எலிகளும் செத்து போய் உள்ளுக்குள்ளார அப்படியே டீகம்போஸ் ஆகி இருக்கும். அது ஸ்மெல்ல வந்து பாத்தீங்கன்னா மெதுவா 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 வெளியில கிளப்போம். நைட்ல படுத்தோம் அப்படின்னா ஏதோ என்னன்னே தெரியலையே அப்படின்னு தூக்கமே வராது. நிம்மதியா விசிராந்தியா இருக்க முடியாது, என்னன்னே தெரியாது, வெளியில எல்லாம் பூர்த்தியா இருக்கும். இதெல்லாம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிறந்ததுல இருந்து நம்ம என்ன பண்றோம், நிறைய கவலைகளை உள்ளுக்குள்ளார போட்டு 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 வச்சிருக்கோம். எல்லாம் செத்து போனதெல்லாம் உள்ள டெட் பாடியா வச்சிருக்கோம், வெளியில போவே இல்லை. அதுக்காக தான் நான் ஏக்க தத்துவ அபியாசத்தை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சொல்றது, சதா ஓங்காரத்தை சொல்ல 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 எரேஸ் ஆகும், எரேசறது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதை பண்ணாம விட்டுட்டோம், ஈஸ்வர சிந்தனை பண்ணாம விட்டுட்டோம் அப்படின்னா உள்ளுக்குள்ளார என்ன இருக்கும், மெஷர் பண்ண முடியாத அளவுக்கு யஸ்யாஹா சிந்தைய சிந்தைய சிந்தாயா யத்தா சா அபரிமேயா, இவ்வளவுதான் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா மெஷர் பண்ண முடியாத சிந்தன கவலை, நிறைய கவலைகள் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. சா அபரிமேயா, எந்த ஜீவனும் சாகர காலத்துல வந்து பார்த்தீங்கன்னா வயசானவங்க யாரும் நிறைவா இருக்காங்களான்னு கேட்டீங்கன்னா மனசை தொட்டு சொல்லுங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் வந்து நிறைவாவே இருக்கிறது இல்லை. வெளியில எல்லாம் நிறைவு இருக்கு, ஆனா வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ குறை இருக்கு. ஏன் அப்படின்னா ஈஸ்வரன் உள்ள வரல. ஈஸ்வரன் உள்ள வந்தாருன்னா நிறைவாயிடும். ஈஸ்வரனை நம்ம என்ன பண்ணிட்டோம், 50-50 40 அப்படிதான் அவர் ஒரு பெர்சன்டேஜா வச்சிருக்கோம், செல்ஃப்ல தூக்கி வச்சுட்டோம். அவருக்கு ஒரு செல்ஃப் மட்டும் தான் கொடுத்துருக்கோம். வீடு ஃபுல்லா நம்ம சுவாமிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கிச்சன்ல ஒரே ஒரு செல்ஃப் மட்டும் வச்சிருக்கோம். அப்போ என்ன இருக்கும், நம்ம ஹிருதயத்திலையும் சுவாமி அவ்வளோதான் இருக்க, மீதி இருக்கிறதெல்லாம் கவலையை கொடுத்துக்கிட்டே இருக்கும். அப்போ சுவாமி உள்ள அலோவ் பண்ணீங்க அப்படின்னா கவலைகள் போயிடும். ஆனா நம்ம என்ன பண்றோம், எண்ணிக்கையில் இல்லாத வந்து பார்த்தீங்கன்னா அபரிமேயாம் சிந்தா, அப்படிப்பட்ட சிந்தை எப்படிப்பட்டதா இருக்கு, பிரளயாந்தாம், எது வரைக்கும் சுவாமி இருக்கு, மரணாந்தாம்னு போட்ட, மரணமாகிற வரைக்கும் எல்லா கவலைகளத்தோட உபாசிரிதாக, உபாசிரித்தான அர்த்தம் நல்லா சார்ந்தவர்களாக, ரொம்ப கவலைகளையே சார்ந்து என்ன ஆகுமோ ஏதாகுமோ நல்லா ஆகும். நீ போ, ஃபர்ஸ்ட் நீ போய் தொலை, நீ இல்லை அப்படின்னா வீடு நல்லா இருக்கும், உன் சொந்தக்காரங்களாம் நல்லா இருப்பான், நிம்மதியா இருப்பான். வயசான காலத்துல வந்து பார்த்தீங்கன்னா போய் சேராம வந்து பார்த்தீங்கன்னா இது அதுன்னு இழுத்துக்கிட்டு இருந்தா என்ன ஆகிறது. சுவாமியை சீக்கிரம் கொண்டு போன்னு பிரார்த்தனை பண்ணிக்கணும். படுத்தா வந்து பார்த்தீங்கன்னா மரணம் சம்பவிக்கணும். நம்ம தான் வந்து பார்த்தீங்கன்னா தூண் மாதிரி தாங்குற மாதிரி, நம்ம தான் வீட்டை வந்து தாங்குற மாதிரி. நம்ம இல்லாம இருந்தாலும் இந்த உலகம் நல்லாவே போகும். அது புரியாம என்ன பண்றது, ஐயோ என்ன ஆகுமோ ஏதாகுமோ ஏதாகுமோ, என்ன ஆகுமோ, இவனுக்கு என்ன ஆகுமோ, அவனுக்கு என்ன ஆகுமோ, இதுக்கு என்ன ஆகுமோ, அதுக்கு என்ன ஆகுமோ, இந்த கவலைப்பட்டு என்ன ஆக போகுது, ஒரு மண்ணாங்கட்டியும் ஆக போறது. இது புரியாம வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றாங்க, மரண காலம் வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா இந்த கவலைப்பட்டே வந்து பாத்தீங்கன்னா சதா சிந்தா பரா போட்டார் ஆச்சாரியர். அப்ப ஆச்சாரியர் எவ்வளவு பார்த்திருப்பாருன்னு, சின்ன பையன் என்ன 16-18 வயசுல எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா பாஷ்யத்தெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டார் ஆச்சாரியர். ஆமா, 16 வயசுல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியர் கிரந்தத்தை கம்ப்ளீட் பண்ணிட்டார். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மொத்தமும் முடிச்சிட்டாரு பாஷ்யத்தை. எப்படி இவருக்கு இவ்வளவு தெரியும், எப்படி வந்து இவ்வளவு ஸ்கேன் பண்றாரு. சதா சிந்தாபராகா, சதா காலமும் வந்து பாத்தீங்கன்னா கவலை கொண்டவர்களாகவே இருக்கிறார்கள் அப்படின்னு அர்த்தம், மரணம் வரைக்கும். அது மட்டும் இல்ல, காம உபபோக பரமா, காம உபபோக பரமான அர்த்தம் காமயந்தே இது காமாஹா சப்தாதயா.
சப்தம் ரூபம் ரசம்னு இந்திரிய விஷயங்கள் ஆசைப்படுறோம் பார்த்தீங்களா. நான் பார்த்துருக்கேன் என்னோட பூர்வாசிரமத்தில் நான் இருக்கும்போது ஒரு ரெண்டு வயசானவங்களை பார்த்துருக்கேன். இந்த வயசாகும் போது என்ன பண்ணுவாங்கன்னா குழந்தைங்களோட சுபாவம் வர ஆரம்பிச்சோம். ஒரு தாத்தா ஒருத்தர் இருந்தார், வயசானவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 80 வயசுல இருக்கும். அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா போகிறவங்க வரவங்கள்ட்ட எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது சாப்பிட்றதுக்கு கேட்டுக்கிட்டே இருப்பார். நான் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வாங்கி கொடுப்பேன். என்னை வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டில் இருக்கவங்களாம் திட்டுன்னு திட்டுவாங்க. எதையாவது கொடுத்துக்கிட்டே இருக்க நீ பாட்டுக்கு. அவர் கேட்குறாருன்னு கொடுக்குறதா? இல்லை, அவர் கேட்குறாரு அப்படிதான் கேட்பாரு. அதுக்காக வந்து கொடுத்துலாம் வாங்கிலாம் கொடுக்கக்கூடாதுன்னு. வயசான காலத்தில் என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா உள்ளே இருக்கிற வாசனையெல்லாம் வெளியே வர ஆரம்பிச்சோம். இது சாப்பிடணும் அது சாப்பிடணும்னு. ஒரு மாமாவை பார்த்தா என்ன பண்ண அப்படின்னா அவருக்கு வந்து மியூசிக்கில் ரொம்ப இது. அவருக்கு வந்து டேப் ரிகார்டர் நான் தான் வாங்கி கொடுத்தேன். டேப் ரிகார்டர் வாங்கிட்டு வந்து கொடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அது பாட்டுக்கு ஓடிக்கிட்டே இருக்கும். அவருக்கு மியூசிக் கேட்டுக்கிட்டே இருக்கணும். பாருங்க, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஆசை. ஒரு மாமா ஒரு தாத்தாக்கு வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட்டுக்கிட்டே இருப்பார். கண்டதையும் உள்ள மிஷின் மாதிரி போட்டுக்கிட்டே இருப்பார். பெட் பேன் வைக்கிறது எப்படி முடியும்? முன்னாடிலாம் பெட் பேன்லாம் இல்லை, க்ளீன் பண்ணி மாளாது. யூரின் போய் டாய்லெட் போய் உள்ளுக்குள்ளார போட்டுக்கிட்டே இன்டேக் எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. முடியாது. ஒருத்தருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா காது போச்சு. அந்த மாமாக்கு காது போனதுனால என்ன பண்ணுவார், 20 நைட்டெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மியூசிக் ஓடிட்டு இருக்கணும் அவருக்கு. எப்படி காட்டுறல மற்றவங்க தூங்க முடியுமா? சவுண்டாக வச்சு வந்து பார்த்தீங்கன்னா கர்நாடிக் மியூசிக்கை கேட்டுக்கிட்டு இருப்பார். மற்றவங்களாம் எப்படி தூங்குறது? வீடு ஃபுல்லாக சத்தமாக இருக்கும். எனக்கு காது போச்சு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்று. அதான் இங்கே சொல்கிறாரு, சப்தாதயக தத்து உபபோக பரமா. லைஃப் ஃபுல்லாக வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஒரு 60 வயசுக்கு மேலே எடிட் பண்ண ஆரம்பிச்சிடணும். உணவை நான் சொன்னேன்ல, உணவை வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல கட் பண்ணணும். ஒரு வேளை உணவு உப்பு இல்லாத உணவாக எடுக்க ஆரம்பிக்கணும். 2 வேளை ஒரு வேளை ஆக்கணும். ஆக்கிட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மலமூத்திரம் போகிறத மெதுவாக கம்மி பண்ணணும். ஆடியோவையும் வீடியோவையும் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் மோட்ச பரமாக இருக்கிறத மட்டும் சேவனம் பண்ணணும். ஒரு மெதுவாக ஒரு 75 வயசுக்கு மேலே ஆச்சு அப்படின்னா வெறும் ஓங்காரத்தை மட்டும் இது பண்ணிக்கிட்டு மற்ற எல்லாத்தையும் கட் பண்ணிக்கிட்டு விஸ்ராந்தியாக இருக்கிற ப்ராக்டிஸ் பண்ணணும். அதை விட்டுட்டு இந்த வீட்டில் இருக்கவங்க சொல்கிறாங்கன்னு கும்மாலம் அடிக்க ஆரம்பித்தோம், போச்சு, அசுர இயல்பு வந்துடும். அப்போ லாஸ்ட் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கவங்க கொடுக்குறாங்க பண்ணுறாங்க அப்படின்னு ஃபீடிங் நடந்துக்கிட்டே இருந்துச்சு அப்படின்னா என்னாகும், சப்தாதயக சப்த ரூப ரசகந்தம்னு இந்த பாடிக்கு கொடுத்து 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 அதுலேயே உபபோகம் பண்ணுறதையே லட்சியமாக கொண்டவர்களா உபபோக பரமா அயம் ஏவ பரம புருஷார்த்தோ எப்படி மனசுக்குள்ளார திணிச்சிருவாங்க. நம்ம கொஞ்சம் விஸ்ராந்தியாக இருந்தால் சுற்றி இருக்கிறவங்களுக்குலாம் பிடிக்க மாட்டேங்குது. ஐயோ என்னது ஒரு மாதிரி இருக்கீங்க, டல்லாக இருக்கீங்களே அப்படின்றோம். ஐயோ நான் நிம்மதியாக இருக்கேன் உடியா அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு மனசில் ஏதோ ப்ராப்ளம்ன்றோம். இப்போ நம்ம தானே கீதா படிக்கிறோம், நமக்கு தானே மோட்சம் தெரியும், நமக்கு தானே இந்த டேஞ்சராக இருக்கும், டேஞ்சர் ஜோனில் இருக்கும். நமக்கு இருக்க லாஸ்ட் தாட் வந்து என்ன வருமோ அடுத்த ஜென்மம் என்ன கிடைக்குமோ நமக்கு தான் புரியும். கூட இருக்கிறவங்களுக்கு தெரியவே தெரியாது, இம்பேக்ட் என்ன ஆகும்னு தெரியவே தெரியாது. விஷய போகம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தில் உயர்ந்ததுன்னு நினைக்கிறா. அதனால வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட்டு லாஸ்ட் வரைக்கும் நல்லா சாப்பிட்டு செத்து போயிட்டாருங்க அப்படின்வான். உலகத்தில் கேட்டு பாருங்க. இப்போ கூட சமீபத்தை ஒருத்தர் கேட்டேன், அவர் சாகிற வரைக்கும் நல்லா சாப்பிட்டு நல்லா நிம்மதியாக செத்து போனார். ஐயோ அது மாதிரிலாம் சாகக்கூடாதுப்பா. சாகிற காலத்துக்கு முன்னாடி விஸ்ராந்தியாக காமம் இல்லாமல் எல்லா இந்திரிய விஷயங்களையும் நிகிரகம் பண்ணிட்டு போகணும். அதை விட்டுட்டு இங்கே இருக்கவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரே லட்சியம் என்னன்னா அயம் ஏவ பரம புருஷார்த்தக. இந்த விஷயபோகங்கள் சாகர மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா விஷயபோகங்கள் பண்ணுறது தான் இந்த பரம புருஷார்த்தம். இருக்கிறதுலையே ஒரு ஜீவனுக்கு இதுதான் தேவை அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா யக காமபோக காம உபபோக காமத்தை வந்து பார்த்தீங்கன்னா அனுபவிக்கிறதையே லட்சியமாக எவர்கள் கொண்டவர்களோ நிச்சிதாத்மானக நிச்சயம் பண்ணிட்டாங்க இவ்வளவுதான் லைஃப் அப்படின்னு. அவங்களுக்கு பேர் வந்து ஏதாவது இதி நிச்சிதாக, இவ்வளவுதான் லைஃப், அதனால சாகரை மட்டும் நல்லா அனுபவிச்சுக்கிட்டே செத்துப்போம் அப்படின்னு நினைக்கிறவங்க அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கவலைகளோடு இறந்து போவார்கள். 11வது சொல்லியாச்சு. 12வது ஸ்லோகம் திரும்பவும் அதே விஷயங்களை இன்னும் எலாபரேட்டாக சொல்கிறார் ஆச்சாரியார். இந்த கேட்க நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஐயோ கஷ்டமாக இருக்குது. எனக்கு இப்போ 15வது சாப்டர் படிக்கும்போது எனக்கு மனசு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பிரசன்னமாக இருந்துச்சு. இப்போ 16வது சாப்டர் நேற்று கிளாஸ் எடுத்ததுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு மனசே சூம்பி போச்சு. நான் தான் யோசிச்சேன், இந்த வார்த்தையை கேட்டதுக்கே எனக்கு மனசு சூம்பி போகுது அப்படின்னா இதில் இருக்கிறவங்களுக்குலாம் என்ன நிலைமையாக இருக்கும் அப்படின்னு. எண்ணாத எண்ணம் எல்லாம் எண்ணி எண்ணி புண்ணாய் போனதே ஏழை நெஞ்சமா. யாரு
தாய்மான சுவாமி வந்து பார்த்தீங்கன்னா சொல்றாராம், எண்ணாத எண்ணம் எல்லாம் எண்ணி எண்ணி புண்ணாய் போனது ஏழை லஞ்சம் புண்ணா போச்சான். அப்ப இந்த வார்த்தைகள்லாம் பேசுறதுக்கே கஷ்டமா இருக்கு. இதுல இருக்கிறவங்களுக்கு என்ன ப்ராப்ளம்ஸ் இருக்கும்? நான் ஒரு சன்னியாசியா இருக்கிறதுனால ரொம்ப விசிராந்தியா இருக்கேன். நான் இப்பதான் யோசிக்கிறேன், ஐயோ நம்ம பாட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வேணாம், இதெல்லாம் கஷ்டம், இதெல்லாம் விடுங்க அப்படின்னு ஈஸியா சொல்லிட்டு போயிடுறோம். இதில் மாட்டிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன ப்ராப்ளம்ஸ் இருக்கும் யோசிச்சு பாருங்க. நான் எப்படி அது பகவான் தான் காப்பாற்றணும், வேற வழியே இல்லை. இருக்கிறதுக்கு ஒரே ஒரு இது சிந்தனையை வந்து நம்ம சிந்தையை கவலையை போக்குறதுக்கு வேற எந்த டாக்டரும் இல்லை. ஒரே ஒரு டாக்டர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வைத்தீஸ்வரன் தான், சுவாமி மட்டும்தான். கெட்டியாக பிடிச்சிக்கிட்டு சுவாமி இந்த சிந்தனையெல்லாம் தூக்கி என்னை நாசம் பண்ணிக்கிட்டு இருக்கு, துக்கம் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ தொண்டை அடைக்குது, சுவாமி என்னை காப்பாற்று அப்படின்னு அவரை தான் சரணாகதி பண்ணணும். வேற யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. சொல்றார் 12வது ஸ்லோகம். ஆஷா பாஷசதைர்பத்தாஹ ஆஷா பாஷசதைர்பத்தாஹ காமக்ரோதபராயணாஹ காமக்ரோதபராயணாஹ ஈஹந்தே காமபோகார்த்தம் ஈஹந்தே காமபோகார்த்தம் அன்யானேனார்த்த சஞ்சயான் அன்யாயேன அர்த்த சஞ்சயான் ஆஷாபாஷசதைர்பத்தாஹ காமக்ரோதபராயணாஹ ஈஹந்தே காமபோகார்த்தம் அன்யாயேனார்த்த சஞ்சயான். ஆஷாபாஷசதைர்பத்தாஹ உலகத்தில் நடக்கிற எல்லா இதுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா தாலுக்கா ஆஃபீஸில் போனீங்கன்னா அவ்வளோ இது வந்து கரப்ஷன், ஆர்டிஓ ஆஃபீஸுக்கு போனீங்கன்னா அவ்வளோ கரப்ஷன், எங்கெங்கெல்லாம் போனீங்கன்னாலும் ரோடு ஒழுங்காக போட மாட்டேன்றான், எந்த பப்ளிக் காரியங்களும் நடக்கிறது இல்லை. எதுக்கு பின்னாடி என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒய்ஃபுக்கு வைர நெக்லஸ் வாங்கி தரணும், பையனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு 5 லட்சத்துக்கு பைக்கை வாங்கி தரணும், நல்ல வீடு வாங்கணும், நல்ல லேண்டெல்லாம் வாங்கி போடணும், நிறைய சொத்து வந்து பார்த்திங்கன்னா சேர்க்கணும், 7 தலைமுறைக்கு வந்து பார்த்திங்கன்னா சேர்த்து வச்சுட்டு போகணும். அப்படின்னா பொலிட்டீஷியன்லேருந்து சாதாரண மனுஷன்லேருந்து ரோட்டில் இப்போ நாங்கள் கீழே இறங்கணுன்னு இந்த டிராஃபிக்கில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பால்காரனும் அந்த பூக்காரனும், இங்கே பூ மார்க்கெட் ரொம்ப அதிகம், இந்த வெறி கொண்டு போவாங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ₹1 எவ்வளோ சீக்கிரம் போகிறானோ அந்த அளவுக்கு விலை கிடைக்கும் பூக்கு. காலையில் வந்து பார்த்திங்கன்னா அரக்கனுங்க தான், எல்லாருமே அந்த அரக்கனுங்க தான், அரக்கத்தனமாக வந்து பார்த்தீங்கன்னா வண்டியை ஓட்டிகிட்டு வராங்க. எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா 5 நிமிஷத்துக்கு முன்னாடி போனால் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1 கிலோவுக்கு ₹1 அதிகமாக கிடைச்சா போதும். அந்த ₹1 சம்பாதிக்கிறதுக்கு மற்றவன் என்ன ஆனாலும் பரவாயில்லன்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வயசானவங்க ரோட்டில் போகிறாங்க, குழந்தைங்க ரோட்டில் போகுது, முடியாதவங்கலாம் எவ்வளோ பேர் இருக்காங்க. ஆட்டோக்காரனுங்களை பார்த்தீங்க அப்படின்னா திருவண்ணாமலையில் ஆட்டோக்காரங்க தான் அரக்கனுங்கனே பேர். நேற்றுலாம் ஈவினிங்கில் போனால் சம்பாதிக்கிறதுக்காக மற்றவங்களை என்ன ஆனாலும் பரவாயில்ல, பின்னாடி என்ன இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. ஒரு தாசில்தாரோ ஒரு ஆர்டிஓவோ ஒரு இதில் ஆஃபீஸில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் கவர்மெண்ட் ஆஃபீஸில் இருக்கிற எல்லாரும் கரப்ஷன் பண்ணுறாங்கன்னா பின்னாடி என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா வேறு எதுவுமே இல்லை, ஆசா பாசம், வேறு எதுவும். இந்த எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மூல காரணம், ஒருத்தன் கெட்டது பண்ணுறான் அப்படின்னா என்ன காரணம் அப்படின்னா அவனுக்கு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அவன் ஏதோ ஒரு பந்தத்தில் இருக்கான், ஒய்ஃபோ சில்ட்ரன்ஸோ ஏதோ ஒரு ஆசா பாசத்தில் இருக்கான். அதான் இங்க சொல்றார், ஆஷா பாஷ சதைர்பத்தாஹ, நூற்றுக்கணக்கான ஆஷா பாஷங்களால வந்து பாத்தீங்கன்னா கட்டப்பட்டவர்களாக பந்தப்பட்டவர்களாக, கூடவே என்ன இருக்கு காமக்ரோத பராயனாக வந்துடும். ஆசா பாஷம் வந்துருச்சு அப்படின்னா நான் ஆசைப்பட்ட குழந்தைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இதை பண்ணணும் அதை பண்ணணும், உன்னோட சம்பாத்தியத்துக்கு என்ன இருக்கோ அதை பண்ண, எதுக்காக அதிகம் ஆசைப்படுற, உன்னோட குழந்தைங்களை ப்ராக்டிஸ் பண்ணுங்க. அது மாதிரி நான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன குழந்தைங்களுக்குலாம் நான் பார்க்குறேன். நேற்றுலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போன வாரத்தில் ஒரு அம்மாவை பிடிச்சி நல்லா திட்டி விட்டேன். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் கஷ்டப்படுறீங்க, நீங்கள் கஷ்டப்பட்டு உங்களுக்கு என்ன வருமானம் வருதோ அந்த வருமானத்தில் வந்து பசங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றை பண்ணுங்க, பசங்களுக்கு சொல்லிக் கொடுங்க, இது வந்து கஷ்டம், நீ எளிமையாக இருக்கிறது பழகிக்கோ. நான் வந்து பார்த்தீங்கன்னா மற்றவங்களை பார்த்து பழகணும்னு அவசியம் இல்லை, அப்பா அம்மாவுக்கு என்ன வருமானம் இருக்கோ அதுக்குள்ளார ஜீவனம் பண்ணணும், அதுக்குள்ளார சந்தோஷப்பட்டுக்கணும், இதை சொல்லிக் கொடுக்கணும். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 90s வரைக்கும் இருந்துச்சு. 90s சில்ட்ரன்ஸ்க்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி லைஃப் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருந்துச்சு, அப்பா அம்மா சொல்லி தான் வளர்ப்பாங்க.
மோர் சாதம் போதும், நமக்கு வந்து ரொம்ப ஆசைப்படாத போதும், ஒரு பப்படம் வச்சுக்கிட்டு ஒரு ரசம் வச்சு சாப்பிட்டா போதுமானது அப்படின்னு நம்ம வளர்த்தோம். இப்போ இருக்கிறவங்களெல்லாம் என்ன பண்ணிட்டோம், அதிக ஆசையை தூண்டி விட்டோம். ஆசையை தூண்டி விட்டு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் வருஷத்துக்கு ரெண்டு வாட்டி தான் ட்ரெஸ் எடுப்போம். நம்ம முன்னாடிலாம் தீபாவளிக்கு ட்ரெஸ் எடுப்போம். வருஷத்துக்கு 2 வாட்டி தான் ட்ரெஸ்ஸே எடுக்கிறதுன்றது வீட்டில் நடக்கும். அதில் நிறைய பேருக்கு வந்து யூனிஃபார்ம் எடுத்து கொடுத்துருவாங்க அப்பா அம்மா, அதுதான் புது ட்ரெஸ் அப்படின்னு. இது மாதிரி தான் இருந்துச்சு. இப்போ பாருங்க எத்தனை வஸ்திரம், வருஷம் ஃபுல்லாக வஸ்திரம் எடுக்கிறோம். ஒரு அம்மா சொல்லுது என்னன்னு கேட்டிங்கன்னா, வீடு ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு அப்பார்ட்மெண்ட்டு தனியாக வாங்கி வச்சுருக்கேன் சாரீஸ் எல்லாம் எடுக்கிறதுக்கு. ஒரு அம்மா சொல்கிறது 5 இது ஃபுல்லாக பீரோ ஃபுல்லாக எனக்கு சாரீஸ் இருக்குது, ஒரு 5000 சாரீஸ் இருக்குது. எதுக்கு 5000 சாரீ? என்ன பேயா நீ என்ன பொம்பளை, நீலாம் என்ன பொம்பளை? 5000 சாரீ வச்சுட்டு என்ன பண்ண போற? ஊரில் இருக்கவன் நிறைய பேருக்கு புடவையே கட்டுறதுக்கு இடம் இல்லாமல் இருக்கு. வீட்டு ஃபுல்லாக பைத்தியம், எல்லாம் பைத்தியங்கள் ஆகிப்போச்சு. என்னன்னே தெரிய மாட்டேங்குது. எதுக்கு 30 ஜோடி செருப்பு 40 ஜோடி செருப்பு வச்சா என்ன? எதுக்கு இது? இந்த செருப்பு கடையா வைக்க போற? நீ டெக்ஸ்டைல் வைக்க போற உன்னோட சாரீஸை வந்து பார்த்தீங்கன்னா 5000 சாரீ வச்சா ஒரு கடை தானே அது? என்ன எதுக்காகனே தெரியல. எவ்வளோ பயன்படுத்தணும் என்ன இது? அப்போ என்ன பண்ணுவான் ஹஸ்பண்ட்? ஹஸ்பண்ட் என்ன பண்ணுவான் யோசிச்சு பாருங்க. 5000 சாரீ வச்சிருக்கேன்னா அப்போ கண்டிப்பாக நான் சொல்லுவேன், அந்த ஹஸ்பண்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருப்பான்? கண்டிப்பாக அவன் கவர்மெண்ட் ஸ்டாஃபாக இருக்கானா அவ்வளோ லஞ்சம் வாங்கியிருப்பான். தன்னோட மனைவிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நகை வாங்குறதுக்காகவும் குழந்தைங்களுக்கு பைக் வாங்குறதுக்காகவும் இதெல்லாம் பண்ணுறதுக்காக அவன் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆச்சாரியர் சொல்கிறார் என்னன்னு கேட்டீங்கன்னா, இதை எல்லாத்தையும் காமக்ரோத பராயனாக காலையில் இறங்குனாவே வெறி கொண்டு இருக்காங்க ஒவ்வொருத்தரும் சம்பாதிக்கிறது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆஷா பாஷ சதைர் பத்தக, நூற்றுக்கணக்கான ஆசைகள் ஆசைகளால் பந்தப்பட்டு பாசம்னா என்னது? பந்த கயிறுன்னு அர்த்தம், பாசக்கயிறு. அதனால கட்டப்பட்டவர்களாக காமத்தினாலையும் குரோதத்தினாலையும் லட்சியமா வச்சு அதை சார்ந்து இருந்தவர்களாக ஈகந்தே சேஷ்டா பண்றாங்க. அந்த சேஷ்டெல்லாம் எப்படி இருக்கு? காமபோகார்த்தம்னா காமத்தை நல்லா போகம் பண்றதுக்காக என்ன பண்றா? அந்நியாயேன அர்த்த சஞ்சயான், ரொம்ப அநியாயமா தனக்கு என்ன வந்து பார்த்தீங்கன்னா லீகலாக நமக்கு என்ன கிடைக்கணுமோ அது கிடைக்காம அநியாயத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா மற்றவங்க பொருளை அபகாரம் பண்ணுறதுக்காக காமத்தோடும் குரோதத்தோடையும் வந்து பார்த்தீங்கன்னா அர்த்தங்கள் அப்படின்னா தனத்தையும் செல்வத்தையும் என்ன பண்ணுறாங்க? சேர்க்கின்றார்கள். சொல்லியாச்சு. பாஷ்யத்துக்கு வந்து ஆஷாபாஷ சதைஹி. ஆஷாபாஷ சதைனா என்ன அர்த்தம்? ஆஷா ஏவ பாஷாஹா. நல்லா புரிஞ்சுங்க. ஆசைகள் தான் நம்மளை பந்தப்படுத்தக்கூடிய கயிறு. பாஷம்னா என்ன அர்த்தம்? கயிறுன்னு அர்த்தம். அப்ப நம்மளை கட்டக்கூடியது எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆஷாதான் கயிறுகளா இருக்கு. அது எது? எத்தனை? தத்து சதைஹி, தச்சதைஹி அப்படின்னு அர்த்தம். நூற்றுக்கணக்கான ஆசைகள் இருக்கு. அப்போ நூற்றுக்கணக்கான கயிறுனால நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? பந்தப்பட்டிருக்கோம். ஆஷா பாஷ சதைஹி, ஆஷா பாஷ சதைஹி. நான் பார்த்துருக்கேன் பூர்வாசிரமத்தில் 2 சிஸ்டர்ஸ். அப்பா என்ன பண்ணுவார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பெண் குழந்தைங்க வந்து கண்ணில் ஒரு சொட்டு காரியம் சாதிக்கிறது இந்த பெண் குழந்தைங்க மாதிரி முடியவே முடியாது. அப்பாட்ட வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக அப்படின்னா போதும், அப்பாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தாங்காது. பெண் குழந்தைங்க வந்து கண்ணில் ஜலம் வந்துச்சுன்னா அப்பாவுக்கு தாங்காது. என்ன கஷ்டப்பட்டாவது பொன் குழந்தைங்க இது பண்ணது ஆசைப்பட்டதை கொடுத்துடணும். அப்பாங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெரிய இது. அம்மாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆண் பசங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன காரியம் சாதிக்கிறதா இருந்தாலும் அம்மாட்ட ஒரு ஆப்ளிகேஷன் கொடுத்தா போதும், அம்மா வந்து பார்த்தீங்கன்னா எப்படியாவது அதை கரெக்ட் பண்ணிடுவாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைங்களை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணிட்டு இப்போ இருக்க குழந்தைங்களெல்லாம் எதுவும் சொல்லிடக்கூடாது. வளர்க்கும் போதே முன்னாடி 4 அடி போடுவாங்க. இப்போலாம் குழந்தைங்களை யாரும் அடிக்கிறதுலாம் இல்லை. அதுக்கு என்ன கேட்குதோ, தறிகட்டி என்ன கேட்குதோ, அவங்களுக்கு அறிவுன்னு ஒன்று கம்மியாக தானே இருக்கும். நமக்கு தானே அறிவு இருக்கும். வயசானவங்க அறிவை சின்னவங்கள்ட்ட நம்ம என்ன பண்ணணும்? ஃபோக்கஸ் பண்ணி அதுபடி நடந்தால் லைஃப் நல்லாயிருக்கும். இப்போ யாரும் வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைங்களை ஒன்றும் சொல்லிடக்கூடாது. சாமி நான் ஏதோ ஒரு வார்த்தை ஏதோ வீட்டுக்கு போயிட்டே இப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னேன். சாமி 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 சொல்லாது, கோச்சுக்கும். அந்த குழந்தை வந்து கோச்சுக்கிட்டோம். அப்போ எப்படி அதை ஃபேஸ் பண்ணும்? வெளியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சொசைட்டியை வந்து ஃபேஸ் பண்ணுறதுக்கான பலம் எங்கேருந்து கிடைக்கும்? நீங்கள் கொடுத்து பழகிட்டீங்க அப்படின்னா அதுக்கு என்ன ஆகும்? கிடைக்கல அப்படி நம்ம சொசைட்டியில் எதிர்பார்த்தது கிடைக்கல அப்படின்னா என்ன ஆகும்? அது காயப்படல. வீட்டிலலாம் சின்ன வயசுலலாம் என்ன பண்ணுவாங்க? அதெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. நமக்கு ஏமாற்றங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேருந்தே ஏமாற்றத்தை பழகிருப்போம். நம்ம கேட்டால் எதுவும் கிடைக்காது அப்படின்றது நமக்கு நல்லா தெரிஞ்சிடும். வீட்டிலேருந்தே அடி கொடுத்து வளர்க்குறது.
நம்மளோட இயல்பு என்னவோ அவ்வளோதான் அப்படின்னு பறக்கிறத வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோதான் அப்படின்னு நல்லா மனசு சாந்தியாக இருக்கும், விசிராந்தியாக தூங்குவோம் நம்ம. இப்போ என்ன ஆகி போச்சு, எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா காமக்ரோதம் அதிகமாகி போச்சு. அதனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பாட்டுக்கு ஏகப்பட்ட ஆசைகள். எதுக்கு ஆசைப்பட்டது எல்லாத்தையும் அடையணும்னு முடியவே முடியாது. அது என்ன ஆயிடுது, மெதுவா தர்மத்துல இருந்து அதர்மத்துக்கு போயிடுது. அதனாலதான் இங்க ஆச்சாரியர் சொல்றாரு, பாஷா தத்து சதைஹி, நூற்றுக்கணக்கான ஆசைகளால் ஆஷா பாஷ சதைஹி பத்தாஹா. பத்தம்னா என்ன அர்த்தம், கட்டப்பட்டவர்களாக, நியந்திரிதாக சந்தக, நல்லா வந்து கண்ட்ரோல் பண்ணப்பட்டதா. கட்டப்பட்டதுன்னா என்ன அர்த்தம், ஆசை பாசம் கயிறு மாதிரி கட்டி வச்சிருக்கா அப்படின்னா இல்ல, கண்ட்ரோல் பண்ணுது. இந்த ஆசா பாசங்கள் நம்மளை என்ன பண்ணுது, கண்ட்ரோல் பண்றது. நூற்றுக்கணக்கான ஆசா பாசங்கள் கண்ட்ரோல் பண்றதா இருந்துகிட்டு சர்வத ஆக்கிருஷ்யமானாக என்ன ஆகுதுன்னா, நாலாபுறத்துல இருந்தும் நம்மளை வந்து பார்த்தீங்கன்னா நாலாபுறத்துல இருந்தும் விதவிதமான இந்த ஆசா பாசங்கள் என்ன பண்ணுது, கண்ட்ரோல் பண்றதா இருக்கு. கவர்ந்து இழுக்கின்றது, கையை பிடிச்சி இழுக்குது, காலை பிடிச்சி இழுக்குது. சரி அப்பா வந்து இப்போ இருக்கட்டும் அப்படின்னு குழந்தைங்களும் விடுறது இல்லை, பேர குழந்தைங்களும் விடுறது இல்லை. கடைசி வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏடிஎம் கார்டு மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஏடிஎம் மிஷின் மாதிரி அப்பா அம்மாவை நினச்சிக்கிட்டு எவ்வளோ முடியுமோ அப்பா அம்மாவை கஷ்டப்படுத்தி குழந்தைங்களும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்மளும் வந்து பார்த்தீங்கன்னா பந்தப்படுத்தி கேட்டுட்டான், என் பொண்ணு கேட்டுருச்சு, என் பையன் கேட்டுருச்சு, அதுக்காக என்னெல்லாம் பண்ண முடியுமோ கடைசி காலம் வரைக்கும் பண்ணிக்கிட்டே நாலா பக்கத்துல இருந்தோம். கையை காலை இழுக்கிறதுன்னு சொல்லுவோம்ல, அதுதான் இங்கே ஆச்சரியம் சொல்றார். சர்வத ஆக்கிருஷ்யமானக. ஒருத்தர் தலையை முடிய பிடிச்சி மேலே இழுக்கிறார், ஒருத்தர் காலை பிடிச்சி இழுக்கிறார், ஒருத்தர் கையை பிடிச்சி இழுக்கிறார், ஒருத்தர் ரெண்டு கையை இழுக்குது. அப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே நிற்கிறோம், ஒன்றும் பண்ண முடியாம, சுதந்திரமா ஈஸ்வர சிந்தனையோ எதுவும் பண்ண முடியாம மாட்டிக்கிட்டு காமக்ரோத பராயனாக, காமத்தினாலையும் குரோதத்தினாலையும் நடக்கலை அப்படின்னா, ஆசைப்பட்டது நடக்கலைன்னா குரோதம் வருது, கோபம். எல்லா வீட்டுக்குள்ளாரையும் பார்த்தீங்க அப்படின்னா காமமும் குரோதமும் தான் இருக்கு. சுற்றி இருக்கிற சொந்தக்காரங்க மேலே அவ்வளோ குரோதம், அண்ணன் தம்பிகளுக்குள்ளார வந்து குரோதம். ஒரு லேண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, சின்ன லேண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வரப்பை எடுத்து தூக்கி தள்ளி போட்டால் ஒரு அடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெட்டு குத்துன்னு கேஸில் நடந்துகிட்டு இருக்கு. எல்லா கேஸும் சிவில் கேஸ் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாம் இதே தான். சிவில் கேஸ் மெதுவாக என்ன ஆகிடும், ஆசைப்பட்டு சிவில் கேஸு, அதுக்கப்புறம் குரோதம் வந்தோன்னு அது என்ன ஆகிடும், காமம் குரோதமாக பண்ணமைக்கும் போது கிரிமினல் கேஸ் ஆகிடும், அடிக்கிறது இது பண்ணுறது. இப்போ கூட கேட்டேன், அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் சண்டை, அடித்தடி, அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் சண்டை, கேஸ் கொடுத்தாச்சு, கிரிமினல் கேஸ். என்ன அப்படின்னா லேண்ட் விஷயம்தான். அதுக்கப்புறம் அப்பா மேலே இருக்குங்க கேஸு, அதான் என்ன பண்ணுறது, முடிஞ்சு போச்சு, காமக்குரோதம் தான். அப்போ ஊரில் இருக்கிறது எல்லா கிரிமினல் கேஸும் எல்லா சிவில் கேஸும் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த காமக்குரோதத்திலேயே உண்டாகிறது. அதையே பார்த்துடுறேனா அப்படின்னு வந்து என்ன பண்ணிட்டு இருப்பான், நானா அவனான்னு பார்த்துடுறோம் அப்படின்னு குரோதத்தோட என்ன பண்ணுறாங்க, காமக்குரோத பரம் அயனம், காமத்தையும் குரோதத்தையுமே பரம லட்சியமா தன்னுடைய மார்க்கமா வச்சுக்கிட்டு பரம ஆசிரியம் இதையே சார்ந்தவர்களாக ஏஷாம் தே எவர்கள் இருக்கிறார்களோ அவர்களுக்கு பேர் காமக்ரோத பராயணாகான்னு பேர். அப்போ ஜீவனம் ஃபுல்லாக காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் காமக்ரோதம் தான். நான் நிறைய ஃபோனை கட் பண்ணிட்டேன், லௌகிகமாக பேசிக்கிட்டு இருந்தவங்க நிறைய ஃபோனை வந்து பார்த்தீங்கன்னா கட் பண்ணிட்டேன். ஏன் அப்படின்னா நம்மளால சொல்யூஷனே சொல்ல முடியாது. நான் சில பேருக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா இப்படி பண்ணுங்கச்சு அப்படி பண்ணுங்கன்னு ஒரு காலத்தில் வந்து சொல்யூஷன் சொல்லிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சு போச்சு என்னன்னு கேட்டிங்கன்னா, எந்த காலத்துலையுமே தீர்ந்தே போகாது. ஒரு ப்ராப்ளம் தீரும், அப்புறம் அடுத்த ப்ராப்ளம். இந்த கிரகஸ்தர்களுக்கு நாங்கள் என்ன சொல்லுவோம் அப்படின்னா, கையை வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டாங்க கிரகஸ்தர்கள். பார்த்தீங்க அப்படின்னா ஒரு புண்ணு வந்து பார்த்தீங்கன்னா மருந்து போட்டு குணமாச்சுன்னா பக்கத்துலேயே அது குணமாகிற போது இன்னொரு புண்ணை வந்து இவனே சொரிஞ்சு கிரியேட் பண்ணுவான். ஒரு ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆகும் போது இன்னொரு ப்ராப்ளத்தை இவனே கிரியேட் பண்ணுவான். அந்த ப்ராப்ளத்தில் வந்து ஈடுபட்டுக்கிட்டு இருக்கும்போது நான் சொல்கிறது ஒரு ப்ராப்ளம் இல்லை, ஒரே டைமில் 5 ப்ராப்ளத்தை கிரியேட் பண்ணி வச்சுருப்பான். ஒன்று சாந்தமாகும் போது இன்னொரு 5 கிரியேட் பண்ணுவான். இது பெருகிக்கிட்டே இருக்கும். இவனுக்கு என்னன்னா கிரகஸ்தனுக்கு என்ன அப்படின்னா சொரிஞ்சிக்கிட்டே இருக்கணும், நிம்மதியாக இருக்க முடியாது, நிம்மதியாக தூங்கக்கூடாது. இவனோட ப்ராடக்டே அப்படி. அதனால என்ன பண்ணுவான், இது நம்ம எப்படி சொல்யூஷன் சொல்லுவீங்க, சொல்யூஷன் சொல்லவே முடியாது. அப்போ நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, முடிஞ்ச என்கிட்ட வந்து சொல்யூஷனுக்கு வந்து வேதாந்த சொல்யூஷனுக்கு வேணா வா, இல்லை லௌகிகத்தில் சொல்யூஷன் வேணும் அப்படின்னா யாராவது சைக்கியாட்ரிஸ்ட்டு போ, அவன்கிட்ட வந்து பணம் கொடுத்து நீ வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துக்கோ, அவன் அதுக்காக தான் உட்காந்துருக்கான், நம்மளை வந்து ஆளை விட்டுரு அப்படின்னு எல்லா ஃபோனையும் கட் பண்ணியாச்சு. ஏன் அப்படின்னா சொல்யூஷன் இல்லவே இல்லை. லௌகிகத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உறவு சிக்கல்கள். ஏன் அப்படின்னா காமக்ரோத பராயணாக, காமக்ரோதத்தையே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஆசிரியம் பண்ணி இருக்கோம். அதனால அதுக்கு தீர்வு காணவே முடியாது நம்மளால.
அதனால அப்படிப்பட்டவர்கள் ஈகந்தே என்ன பண்றாங்க தெரியுங்களா? சேஷ்டா பண்றாங்க. உள்ள காமமும் குரோதமும் இருந்தா என்ன பண்ணும்? சேஷ்டா பண்ணும். என்ன சேஷ்டா பண்றாங்க? காம போகார்த்தம், ஆசைப்பட்டதை அடையறதுக்காக. என்னது? காமபோக பிரயோஜனாய, நம்ம ஆசைப்பட்டதை வந்து பாத்தீங்கன்னா அடையறதுக்காக வந்து பாத்தீங்கன்னா என்னென்னலாம் இருக்கோ அதை எல்லாத்தையும் பண்ண ஆரம்பிக்கிறோம். ந தர்மார்த்தம், தர்மத்துக்காக இல்ல, ஈஸ்வரனுக்காக இல்ல. அப்ப ஈஸ்வரனை பிராப்தி பண்ணணும்ன்ற எண்ணத்துக்காக முயற்சி பண்ணா ரொம்ப நல்லா இருக்குமே. கோயிலுக்கு போறதே வந்து பாத்தீங்கன்னா காமத்துக்காக தான் போறோம். பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு அபிஷேகம் நடக்குது எல்லா இடத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா சாமிக்கு, பெருமாளுக்கு மார்கழி மாசம்ன்றதுனால நல்லா இது இருக்கு. பின்னாடி பாத்தீங்க அப்படின்னா என் பிள்ளை எப்படி இருக்கணும், என் பையனுக்கு இது நடக்கணும், என் பேர குழந்தைக்கு இது இருக்கணும், எல்லாத்துக்கும் லிஸ்ட், லிஸ்ட். ஈஸ்வரன் யாருக்கும் தேவையில்லை, தர்மம் தேவையில்லை, யாருக்கும் ஈஸ்வரன் தேவையில்லை, மோட்சம் தேவையில்லை. அப்ப என்னது? அதான் ஆச்சாரியர் சொல்றார், ந தர்மார்த்தம், தர்மத்துக்காக. தர்மம்னு அர்த்தம் ஈஸ்வரனையும் சேர்த்துங்க. ஈஸ்வரனோ இல்ல மோட்சத்துக்காகவோ வந்து பாத்தீங்கன்னா ஆசைப்படுறது இல்லை. வெறும் ஆசைப்பட்டதை அடையறதுக்காகவே வந்து பூஜைகளையும் பண்றது, வேற வெளியில இருக்க கர்மங்கள்லையும் சேஷ்டா பண்றது. என்ன பண்றாங்க? அந்நியாயேன. அது மெதுவா என்ன ஆகும்? ஆசைப்பட்டது நிறைவேற நிறைவேற மெதுவா 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 என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்நியாயமா போக ஆரம்பிச்சிடும். முன்னாடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது தப்பு பண்ணுறதுக்கு மட்டும்தான் நம்ம பணத்தை எக்ஸ்ட்ரா கொடுத்து ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸில் பண்ண ஆரம்பித்தோம். இப்போது ஒரு காரியத்தை பண்ணுறதுக்கே பணம் கொடுக்க வேண்டியதாக இருக்கு. தர்மத்தை பண்ணுறதுக்கே, அவனோட டியூட்டியை பண்ணுறதுக்கே நம்ம இப்போ என்ன பண்ண வேண்டியிருக்கு? பணம் கொடுத்து தான் பண்ண வேண்டியிருக்கு. அப்போ என்ன ஆகுது அப்படின்னா அனர்த்தம். அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அநியாயம் தானே. இந்த லோக்கத்தில் நடந்துகிட்டு இருக்கிறது எல்லாம் அநியாயம். அதுக்கப்புறம் ஆசிரமத்தில் கொண்டு வந்து பணத்தை கொடுக்குறாரு. அந்த ஆசிரமத்தில் இருக்க அந்த பணத்தை யாராவது சாப்பிட்டாங்கன்னா பிரம்மச்சாரி சன்னியாசி புத்தி கட்டி போயிருக்கு. ஆசிரமங்கள்லாம் எப்படி இவ்வளோ வசதியாக இருக்குது? எல்லாம் தப்பான பணம். தர்மமான பணம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்படி வரும்? மகாபெரியவர் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறார், நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னல, மகாபெரியவர் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிற காலம் வரைக்கும் மடம் வந்து பார்த்தீங்கன்னா விஸ்தாரமாகவே இல்லை, ரொம்ப சென்சிட்டிவ். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவர் அவ்வளோ கேர்ஃபுல்லாக இருந்தார். உள்ளுக்குள்ளார வந்து அதர்மமான பணம் உள்ள விட்டோம் அப்படின்னா அது சிந்தனையை அதர்மம் பண்ணிடும். இப்போ இருக்கிற ஆசிரமங்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இவ்வளோ இதாக இருக்குது. அப்படின்னா நான் ஒரு ஆசிரமத்தில் இருந்தேன். அந்த ஆசிரமத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எம்எல்ஏ, அந்த எம்எல்ஏ வந்து டெய்லி எம்எல்ஏவும் அவங்க ஒய்ஃபும் வந்து எங்களோட சேர்ந்து பாடம் படிப்பாங்க காலையில். அந்த டிரைவர் வந்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட சொல்லுவான், சாமி என்ன படிக்கிறீங்க அப்படின்னு. நான் வேதாந்தம் படிக்கிறேன் ஜி. நான் வந்து 3 நாள் ஆச்சு சாமி வீட்டுக்கு போய். அவன் சொல்லுவான், படுக்கலை, தூங்கலை, ஒழுங்காக வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள் எவ்வளோ அழுக்காக இருக்கும் பாருங்கள், 3 நாள் ஆச்சு, என்னை பற்றி யோசிக்கவே இல்லை. இவங்க பாட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேதாந்தம் என்ன சாமி சொல்லி கொடுக்குது அப்படின்னு. அப்போ வந்து எனக்கு அப்படியே துக்கமாக இருக்கும். அடப்பாங்க, 3 நாளாக அவன் வீட்டுக்கு போகல, குழந்தை குட்டியை பார்க்கல, குளிக்கலை, குளிச்சானா, சாப்பிட்டானா என்ன அப்படின்னு. அப்போ வந்து பக்கத்தில் தனக்காக ஒரு டிரைவரை வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கிட்டு அவனை வந்து பார்த்தீங்கன்னா க்ரஷ் பண்ணி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவங்க வேதாந்தம் கேட்டு என்ன ஆக போகுது யோசிச்சு பாருங்க, என்ன ஆகும்? இதான் நிறைய பேரை க்ரஷ் பண்ணி தான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே டொனேஷன் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல டொனேஷன் ஆசிரமத்துக்கு லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் கொடுக்குறோம் அப்படின்னா அது எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா க்ரஷ் பண்ணி கொஞ்சம் க்ரஷ் பண்ணாதான் வேற இடத்துல நடக்கும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எங்கெங்கெல்லாம் ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்குறாரு அப்படின்னா அதுக்கு என்ன முடியுமோ அவ்வளோதான் பண்ண முடியும். அதுக்கு மேலே எங்கேயாவது நடக்குது அப்படின்னா அவர் அநியாயமாக பண்ணிட்டு இருக்கார். இந்த உலகத்தில் நடக்கிற எல்லா அநியாயமும் பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா அநியாயேன அர்த்த சஞ்சயான், ரொம்ப அநியாயமா நேர்மையா இல்லாம வந்து பார்த்தீங்கன்னா அநியாயம் பண்ணி தான் அர்த்தத்தை வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சையான், அர்த்தத்தை வந்து பார்த்தீங்கன்னா தனத்தை வந்து சேர்க்கிறாங்க. அநியாயேன பரஸ்வ அபகரணாதினா இத்தியர்த்தக. ஒரு சைன் வாங்குறதுக்கு நான் ஒரு இபியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு போஸ்ட் வாங்கணும், ஒரு லேண்டுக்கு போனால் வந்து பார்த்தீங்கன்னா எனக்குலாம் துக்கமாகி போச்சு. கவர்மெண்ட்டோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போஸ்ட் வாங்குறதுக்கு, ஒரு இபி போஸ்ட் வாங்குறதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த கல் இருக்குல்ல, அந்த கல் போடுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2300 2600. அதுக்கு நான் செலவு பண்ணது எவ்வளோ அப்படின்னா 22,000 ரூபாய் ஒரு போஸ்ட்டுக்கு செலவு பண்ணேன். ஒரு சைன் பண்ணுறதுக்கு ஏடிக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே கிடந்துச்சு, ஏடி ஆஃபீஸில் அப்படியே இருந்துச்சு. அங்கே ஒரு ஆர்எஸ்எஸ்காரர் இருந்தார். நான் போய் என்னங்க என்ன சாமி என்ன 2 வாட்டி 3 வாட்டி வந்துக்கிட்டே இருக்கீங்களா என்ன அப்படின்னு உட்கார வச்சு கூப்பிட்டு கேட்டேன். இது மாதிரி சைன் பண்ணாமல் இருக்குச்சு அப்படின்னு. சாமி பணம் ஏதாவது கொடுத்தீங்களா? பணம் எதுவும் கொடுக்கலையே சாமி, ஒரு சைனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2000 ரூபாய் கொடுக்கணும் சாமி அப்படின்னு. ஐயோ இதை சொல்லியிருந்தா நான் முன்னாடியே கொடுத்துருப்பேன், நான் பாட்டுக்கு அலைஞ்சிக்கிட்டே இருக்கேனாச்சு.
ஒரு வருஷமாக வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சேஞ்ச் பண்ணுறதுக்கு அலைஞ்சிக்கிட்டே இருக்கேன். ஒரு வருஷமாக அலைஞ்சேன். அதுக்கப்புறம் அந்த பேப்பர் அப்படியே மூவ் ஆகாமே அப்படியே இருக்குது, டேபிள் கீழே இருக்குது, அப்படியே இருக்குது. நான் கடைசியில் என்ன பண்ணேன் தெரியுங்களா, வேறு வழி இல்லாமல் அந்த ஜேஇட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டில் உட்காந்துட்டு நான் சொல்கிறேன், நான் சன்னியாசின்னு நினச்சிக்கிட்டு நீ வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுற, நான் எனக்கு சில இதெல்லாம் தெரியும், நீ என்னை பற்றி உன்னோட பவர் என்னன்றது நீ காட்டுற, என்னோட பவர் என்ன காட்டட்டுமா? நீ அடுத்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா கை கால் விளங்காமல் வந்து உன் குடும்பமே சின்ன பின்னமாயிடும், பார்க்கலாமா? நீ எத்தனை பேர் அலைய வச்சிருப்ப, எனக்கு பிரயோகம் தெரியும், எனக்கு அபிச்சார பிரயோகம் நல்லா தெரியும். நீ நாளைக்கு எந்திரிக்க மாட்டேன், உன் குடும்பத்தில் இருக்கிறது எல்லாம் கொலாப்ஸ் ஆகிடும். எவ்வளோ சம்பாதிச்சியோ தப்பாக சம்பாதிச்சு எல்லாம் ஹாஸ்பிட்டலில் கொடுக்க வேண்டியிருக்கும். உனக்கு ஒன்றுமே ஆகாது, என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்க, பார்த்துக்கலாமா அப்படின்னோன்னு பேப்பரை வந்து சைன் பண்ணுறாங்க. ஒருத்தனை வந்து பார்த்தீங்கன்னா இப்படி மிரட்டி தானா வந்து ஒரு சைன் பண்ணணும். அவனோட சேலரிக்கும் அவன் சம்பாதிக்கிறதுக்கும் சம்பந்தமே இல்லை. ஒரு ஜெய் அவ்வளோ என்ன ஆகும், ஒரு ஜெய் வருவார், அவர் வந்து பார்த்தீங்க அப்போ என்ன டெய்லி சீட் ஆட்டம் தான் இந்த பொலிட்டிஷியனோட சேர்ந்துக்கிட்டு. குடும்பம் என்ன ஆகும் யோசிச்சு பாருங்க. ஒரு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஜெய் வருவார், அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சொல்லுவார் 1.5 லட்சம் ரூபாயெலாம் சம்பாதிப்பாரு ஒரு நாளைக்கு. ஒரு நாளைக்கு 1.5 லட்சம் ரூபாய் சம்பாதிப்பாரு. ஒரு இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் இருக்கிற அம்மா சொல்கிறாங்க என்னன்னு கேட்டிங்கன்னா, டீ கடையில் தான் அவங்களுக்கு வந்து பணத்தை கொடுப்பாங்க, ஆஃபீஸில் கொடுக்க மாட்டாங்க. அந்த அம்மா ஒரு நாளைக்கு 1.5 லட்சம் ரூபாய், நான் சொல்கிறேன் 15 வருஷத்துக்கு முன்னாடி, 1.5 லட்சம் ரூபாய் ஒரு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்ட்ரார் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு போகிறார். 1.5 லட்சம் ரூபாய் ஒரு வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவங்க ரிஜிஸ்டர் பண்ணிட்டு போகிறதுக்கு நாங்கள் ஒரு டீடு, ஒரு அம்மா இதாக இருந்தாங்க, அவங்களுக்கு பணம் பண்ணுறதுக்கு வந்து 10,000 ரூபாய் கொடுத்தோம். லீகலாக வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஃபீஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா 1100 ரூபாய் எவ்வளோ ஃபீஸ், 10,000 ரூபாய் கொடுத்தோம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு என்ன ஆகும் அப்படின்னு நாங்கள் அவன்கிட்ட கேட்டேன், டிரைவர்கிட்ட கேட்டேன், எவ்வளோ ஒரு நாளைக்கு சம்பாதிப்பாங்கன்னா 1.5 லட்சம் ரூபாய் சம்பாதிப்பாங்க. ஒரு நாளைக்கு 1.5 லட்சம் ரூபாய்னா என்ன ஆச்சு, என்ன ஆச்சு யோசிச்சு பாரு. அந்த தனம் என்ன பண்ணும், சந்தோஷத்தை கொடுக்குமா? அசுர இயல்பு, அசுரத்திலேயே இருக்கும். அதான் அர்த்த பிரச்சையான அநியாயேன பரஸ்வ, மற்றவங்களோட தனத்தை வந்து பார்த்தீங்க அப்படின்னா அநியாயமா அபகரணம் பண்றது அப்படின்னு அர்த்தமாகின்றது அப்படின்னு முடிச்சாச்சு. இதோட இது நிக்கட்டும். நமக்கு அப்படியே இதை படிக்கும் போதே அப்போ கிருஷ்ணர் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஸ்கேன் பண்ணியிருப்பார்ல, சங்கரர் வந்து பார்த்தீங்கன்னா இதை எழுதுறாரு அப்படின்னா பிரத்யக்ஷமா இப்ப நடக்கிறத வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே பார்த்து எழுதுன மாதிரி இருக்கும். இன்னும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சொல்ல போற, நாளைக்கு மீதியை பார்ப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம். ஓம் ஸ்ரீ கிருஷ்ணாய பரமாத்மனே நமः. ஸ்ரீ கிருஷ்ண 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 காயேன வாச்சா மனசேந்திரியைர்வா புத்தியாத்மனா வா பிரகிருதிர் ஸ்வபாவாத் கரோமி யத்யத் சகலம் பரஸ்மை நாராயணாயதி சமர்ப்பயாமி. ஓம் தத்சத் இது பரபிரம்மார்ப்பணமஸ்து. நாராயண நாராயண நாராயண. கெட்டவனை பற்றி பேசினாவே மனசு அசாந்தி ஆகுதுன்னா, கெட்டதை பண்ணுறவனுக்கு மனசு என்ன ஆகும் யோசிச்சு பாருங்க. இப்போ இன்னைக்கு கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று இன்னைக்கு எனக்கு பண்ணி மனசு வந்து பார்த்தீங்கன்னா ஐயோ இவன்களெல்லாம் பற்றி பேச வேண்டியிருக்கே அப்படின்னு மனசு கஷ்டப்படுது. அப்போ அந்த காரியத்தை பண்ணால் அதோட வீரியம் எப்படி இருக்கும் யோசிப்பாரு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அசுர இயல்பு வந்து பார்த்தீங்கன்னா இயல்பாக வந்துடும், நிம்மதியாகவே இருக்க முடியாது, சாந்தி மற்றவங்களுக்கும் கிடைக்காது, இதுக்கும் கிடைக்கும். அதான் அசுரர்கள் ராட்சசர்கள் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அறிவு.